ஓகேங்களா? கிளாஸ்னா ஜஸ்ட் கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட். ஸோ ஆப்ஜெக்ட் என்ன வேணாலும் இருக்கலாம். அது வெல் டிஃபைனா இருக்கணும் இல்ல அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அந்த வெல் டிஃபைன், வாட் இஸ் த மீன் பை வெல் டிஃபைன்? வெல் டிஃபைன்ங்கிறதுக்கு என்ன மீனிங்? ஸோ யாருக்கா தெரியுங்களா? எஸ் சார். வாட் இஸ் மீன் பை வெல் டிஃபைன்? நம்ம எதுக்காக வெல் டிஃபைன்ங்கிற வார்த்தை யூஸ் பண்றோம்? வெல் டிஃபைன்ட் அப்படின்னா இப்போ சம் பிரைம் நம்பர் அப்படின்னா பிரைம் நம்பருடைய கலெக்ஷன் எல்லாம் அது ஒரு வெல் டிஃபைன் செட்டு. எஸ். அந்த மாதிரி கலெக்ஷன், அதாவது கரெக்டா டிஃபைன் ஆயிருக்கிற கலெக்ஷன் வந்து வெல் டிஃபைன் சொல்லுங்க. யா, எக்ஸாக்டா. ஆக்சுவலா ஒரு கலெக்ஷன் நான் எடுத்துக்கிறேன். அந்த கலெக்ஷன்ல என்னென்ன இருக்கு என்னென்ன இல்ல அப்படிங்கறது என்னால கிளியரா சொல்ல முடிஞ்சிருச்சுன்னா அது வந்து வெல் டிஃபைன்டு இப்போ அப்படின்னு. நேச்சுரல் நம்பர்ஸ். செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர். நேச்சுரல் நம்பரா இருந்துச்சுன்னா அந்த செட்டுக்குள்ள இருக்கும். நேச்சுரல் நம்பர் இல்லைன்னா அதுல இருக்காது. அவ்வளவுதான். இதுதான் நம்ம வெல் டிஃபைன் சொல்லுவோம். சரிங்களா? ஸோ செட்டுங்கிறது என்ன? வெல் டிஃபைன் கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட். ஸோ செட்டுக்கும் கிளாஸுக்கும் என்ன டிஃபரெண்ட்னா அந்த வெல் டிஃபைனஸ் தான். ஸோ எவ்ரி செட் இஸ் அ கிளாஸ். ஓகேங்களா? எல்லா செட்டுமே கிளாஸ் தான். ஆனா எல்லா கிளாஸும் செட்டா அப்படிங்கிறது நோ. அது நோ நீட் டு பி லைக் தட். ஓகேங்களா? எல்லா கிளாஸும் செட்டா இருக்கணும்னு அவசியம் இல்லை. வெல் டிஃபைன்டு கிளாஸை வந்து செட்டுன்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ அதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், இந்த கிளாஸையும் செட்டையும் ரொம்ப ஈஸியா வேரி பண்ணி சொல்றதுக்கு ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்கூல் லைஃப்ல இருந்து படிச்சுட்டு வந்த ஒரு எக்ஸாம்பிள் அது. ஓகேங்களா? ஸோ ஒரு கிளாஸ் இருக்குது. ஒரு in a class, I'm just going to take the collection of all tall student. இதுதான் நான் ஒரு கலெக்ஷன் எடுத்துக்கிறேன். சரிங்களா? இப்ப இது வந்து செட்டா இல்லையா அப்படிங்கறத நம்ம ரெகக்னைஸ் பண்ணணும். சோ உங்களுடைய ஐடியா என்ன? நாட் a செட். நாட் a செட். எதனால? ஏன்னா டாலஸ்ட்ங்கிறது வந்து ரெண்டு பேரை கம்பேர் பண்ணி இவங்க டாலா அவங்க டாலா அந்த மாதிரி நமக்கு அது ஒரு வெல் டிஃபைன் கிடையாது. ரெண்டு ஆக்சுவலா ஒருத்தருடைய கேரக்டரைசேஷனை வச்சுட்டு நம்ம வந்து அதை வந்து வெல் டிஃபைன் பண்ண முடியாது. 5 சென்டிமீட்டரா 6 எவ்வளவு 55 சென்டிமீட்டரா 60 சென்டிமீட்டரா அந்த மாதிரி எதுதான் டால்னு சொல்லி நம்மளால டிஃபைன் பண்ண முடியாது. அதேதான். உங்களுக்கு வந்து டால் ஒண்ணும் இல்ல. நீங்க ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துங்க. கலெக்ஷன் ஆஃப் ஆல் குட் பீப்புள்ஸ், அதாவது நல்லவங்க எல்லாம் நான் கலெக்ட் பண்றேன் அப்படின்னு ஒரு செட் எடுத்து ஒரு கலெக்ஷன் எடுக்கிறீங்கன்னா அது வந்து வெல் டிஃபைன்டான்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஏன்னா உங்களுடைய பார்வையில நல்லவங்களா தெரியறவங்க உங்க பக்கத்துல இருக்கவங்களுக்கு நல்லவங்களா தெரியணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கேரக்டரைசேஷன், குணாதிசயங்கள். டாலுங்கிறது ஒரு குணாதிசயம், அதாவது ஒரு கேரக்டரைசேஷன், அவரை பத்திய ஒரு பாயிண்ட், அவ்வளவுதான். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து we cannot tell well defined. ஸோ இதை வெல் டிஃபைன் ஆக்குறதுக்கு நான் என்ன பண்ணணும்னா இன்ஸ்டெட் ஆஃப் டாலுன்னு எழுதுறதுக்கு பதிலாக நான் என்ன பண்றேன்னா 5.5 feet 5.5 அடி இருக்கிற அந்த 5.5 அடிக்கு மேல இருக்கிறவங்க எல்லாம் கலெக்ட் பண்றேன் அப்படின்னு சொன்னா அது வந்து வெல் டிஃபைன் ஆகும். ஏன்னா ஒருத்தர் மெஷர் பண்ணா 5.5 மேல இருந்தா அவங்க அந்த கலெக்ஷன்ல இருப்பாங்க, இல்லைன்னா இல்ல. சரிங்களா? இதுதான் செட்டுக்கும் கிளாஸுக்கும் உள்ள டிஃபரெண்ட். சரிங்களா? ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? வாட் இஸ் மீன் பை செட் அண்ட் வாட் இஸ் மீன் பை கிளாஸ்? யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்தா யூ கேன் ஆஸ்க். நோ சார். ஓகே. ஸோ இதுதான் கிளாஸ் அண்ட் செட். சரிங்களா? ஸோ டோபாலஜியை பொறுத்த வரைக்கும் செட் தியரி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்க டோபாலஜி படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சில பேர். அந்த டெஃபினிஷன்லயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அந்த செட் தியரி ஏன் எவ்வளவு இம்பார்ட்டன்ட். ஏன்னா உங்களுக்கு டெஃபினிஷனே எப்படி இருக்கும்னா ஒரு கலெக்ஷன் ஆஃப் செட்ஸ் ஆர் ஆப்ஜெக்ட், அது வந்து ஃபைனைட் யூனியன், சாரி ஆர்பிட்டரி யூனியன் இருக்கணும், ஃபைனைட் இன்டர்செக்ஷன் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்கும். ஸோ நீங்க செட் தியரிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டு ஸ்டடி த டோபாலஜி. சரிங்களா? ஸோ அதனால செட் தியரி கொஞ்சம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம டோபாலஜி போனா ஈஸியா இருக்கும். சரிங்களா? ஸோ கிளாஸ் அண்ட் செட் தெர் இஸ் நோ டவுட். ஓகேங்களா? ஸோ செட்டுங்கிறது ஒரு வெல் டிஃபைன்ட் ஆப்ஜெக்ட், கலெக்ஷன் ஆஃப் வெல் டிஃபைன்ட் ஆப்ஜெக்ட் வி வில் யூஸ் டு சே செட். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து செட்டில் இருக்கக்கூடிய ஆப்ரேஷன், இது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் டோபாலஜி. ஸோ யூனியன், இன்டர்செக்ஷன், டிஃபரன்ஸ். கிளியருங்களா? ஸோ யூனியன், இன்டர்செக்ஷன், டிஃபரன்ஸ். ஸோ யூனியன்னா என்ன நமக்கே தெரியும், நீங்க எல்லாருமே சின்ன வயசுல இருந்தே படிக்கிறது தான். ஸோ யூனியன்னா என்னங்க மேம்?
யாருக்காவது எனிஒன்? எஸ் சார். ஏல சம் எலமெண்ட் பில சம் எலமெண்ட் இருந்ததுன்னா ரெண்டையும் சேர்த்து ரிப்பீட் ஆகுற எலமெண்ட்டை எழுதாம அகைன் இருக்கிற யா எலமெண்ட். ஜஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு செட்டுங்கிறது ஒரு பேஸ்கெட்ல பால் போடுற மாதிரி தான். சரிங்களா? ஸோ சும்மா உள்ளதுக்கு போட்டுக்கிட்டே இருப்போம், அவ்வளவுதான். ஸோ யூனியன் எடுக்கிறதுங்கிறது 2 பேஸ்கெட்ல இருக்கிற பாலத்துக்கு ஒரே பேஸ்கெட்ல போடுறது தான் யூனியன். சரிங்களா? ஸோ இப்போ செட் தியரிட்டிக்கலா பார்க்கும்போது யூனியன்ங்கிறது என்னன்னா 2 டிஃபரெண்ட் செட்டில் இருக்கக்கூடியதை ஐ வில் மெர்ஜ் தம், ரெண்டையும் ஒன்னா கலந்துருவேன். ஸோ ரிப்பிட்டேஷன் இருக்கும்போதுல ஐ ஒன்ட் கன்சிடர் தட். ஒரு இது 2 இதுல இருந்துச்சுன்னா ஐ வில் கன்சிடர் ஒன்லி ஒன், அவ்வளவுதான். ஸோ அதுதான் யூனியன் சொல்லுவோம். சரிங்களா? ஸோ யூனியன்ங்கிறது ஐ வில் மெர்ஜ் 2 செட். ஸோ ரிப்பிட்டேஷனை நீ நோ நீட் டு கன்சிடர். அது வந்து 2 திருப்பு வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரிலாம் வராது. ஸோ ரிப்பிட்டேஷன்ஸை ஒமிட் பண்ணிட்டு மீதி இருக்கிறத எழுதுறது தான் யூனியன். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் கோயிங் டு பி டேக் த செட் ஏ. ஒரு செட் எடுத்துக்கிறேன். இதுல வந்து எனக்கு 1 2 3 4 இதெல்லாம் இருக்குது. பி ஒரு செட் எடுத்துக்கிறேன். இது வந்து 4 5 6 7. சரிங்களா? ஸோ இப்போ இதோட யூனியன் என்னன்னு பார்த்தோம்னா ஏ யூனியன் பி. ஸோ என்ன வரும் மேம்? 1 2 3 4 1 5 2 3 4 5 6 7 5 6 7. 6 7. ஓகே, 5 6 7 கரெக்ட்டுங்களா? ஸோ இதுல வந்து நீங்க ஆர்டர்லாம் இருக்கணும்னு எந்த அவசியம் கிடையாது. நான் ஃபர்ஸ்ட் இது ஜஸ்ட் செட்டு தான். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் 7 எழுதிக்கலாம், அப்புறம் ரெண்டாவது 6 5 4 3 1 2 இந்த மாதிரி கூட எழுதிக்கலாம். ஏன்னா செட்டுல இருக்கக்கூடியது ஒரு ஆர்டர் இல்லாம தான் இருக்கும். அதுல ஆர்டரோ எதுவுமே கிடையாது. நீங்க என்ன ஆர்டர்ல வேணாலும் இதை எழுதிக்கலாம். ஸோ அதுதான் செட்டு. சரிங்களா? ஸோ யூனியன் ஆஃப் 2 செட் வில் பி வி ஹவ் டு மெர்ஜ் திஸ் 2 செட். ரிப்பிட்டேஷன் இருந்துச்சுன்னா 1 டைம் மட்டும் எழுதிட்டு ரிமைனிங்கை நீங்க ரிமூவ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுதான் யூனியன். அடுத்து இன்டர்செக்ஷன். இன்டர்செக்ஷன்னா என்னன்னு பார்ப்போம். சரிங்களா? ஸோ இன்டர்செக்ஷன்ங்கிறது என்னன்னா ரெண்டுலயும் சேமா எது இருக்குது அவ்வளவுதான். காமன் எலமெண்ட் காமன் எலமெண்ட் பிட்வீன் 2 செட்ஸ், அவ்வளவுதான். A intersection B A intersection B will be இங்க காமனா என்ன இருக்குங்க? 4. only 4. ஸோ இதுதான் இன்டர்செக்ஷன், அவ்வளவுதான். சரிங்களா? ஸோ லாஸ்டா வர்றது வந்து டிஃபரன்ஸ். ஸோ டிஃபரன்ஸ் அல்லது காம்ப்ளிமெண்ட் இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த 2 செட்டுக்குமே நம்ம டிஃபரன்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ 2 டிஃபரன்ஸ் இருக்குது. A மைனஸ் பி, ஏல இருந்து பி டிஃபரன்ஸ் இருக்கிறது. பி மைனஸ் ஏ, 2 டிஃபரன்ஸ் we can find out for this two. இந்த 2 செட்டுக்கு 2 டிஃபரன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் A மைனஸ் பி. ஸோ டிஃபரன்ஸ் என்னவா இருக்கும் நீங்க கெஸ் பண்றீங்க? What is mean by difference between 2 sets? 1 2 3. 1 2 3. Yeah. So A minus Bங்கிறது Aல இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டையும் நான் எழுதுவேன். ஆனா Bல இருக்க எலமெண்ட் வந்தா மட்டும் omit பண்ணிக்குவேன். So the collection of all elements of A other than elements of B, அவ்வளவுதான். So இது A யோட எலமெண்ட், 2 is A யோட எலமெண்ட், 3 also A யோட எலமெண்ட், 4 வந்து B யோட எலமெண்ட் 2. So that's why it won't comes in the difference. So 1 2 3. A minus Bங்கிறது Aல இருக்கக்கூடிய எலமெண்ட், அதுல Bல இல்லாதது. இதுதான் A minus B. B minus A with B similar. 5 6 7. 5 6 7. 7. சரிங்களா? இதெல்லாம் ஜஸ்ட் ஆபரேஷன். இன்னும் நிறைய ஆபரேஷன்ஸ் இருக்குது. சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் சொல்லுவாங்க. ஸோ சிமெட்ரிக் டிஃபரன்ஸ்னா A minus B யூனியன் B minus A. ஸோ இதை நீங்க வந்து அல்ஜிப்ரால படிப்பீங்க. அல்ஜிப்ரா கிளாஸ் முடிஞ்சிருச்சுங்க தானே? எஸ் ஃபுல்லா படிக்கல, ரிங் வரைக்கும் வந்திருக்காங்க. ஓகே, சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் நடத்திருந்தாங்களா? சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் எஸ் சார். சிமெட்ரிக் போது அதுல டிஃபரன்ஸ் அதுல ஒரு ஃபார்முலாஸ் மட்டும் சொன்னாங்க. ஃபார்முலாஸ்லாம் இருக்கு. ஓகே, சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் வச்சு ஒரு குரூப் ஃப்ரேம் பண்ணிருப்பாங்களே, சிமெட்ரிக் குரூப் செட். அது சிமெட்ரிக் குரூப் இஸ் டிஃபரன்ட். சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் வச்சு குரூப் ஃப்ரேம் பண்ணிப்பாங்க. அப்போ ஏங்கிறது ஒரு செட் இருக்குன்னா, நான் எம்டி செட்னா பவர் செட் ஆஃப் ஏ அப்படிங்கிறது என்னன்னு தெரியுங்களா? 2 பவர் n. அது நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ். பவர் செட் ஆஃப் ஏங்கிறது கலெக்ஷன் ஆஃப் ஆல் சப்செட்ஸ் ஆஃப் Collection of subset of A.
collection of all subset. subsets of A. இதை தான் நான் P of A, அதாவது பவர் செட் ஆஃப் ஏன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இந்த பவர் செட் ஆஃப் ஏயையும் சிமெட்ரிக் டிஃபரன்ஸையும் வச்சு ஒரு குரூப் ஃப்ரேம் பண்ணுவாங்க. P of A, சிமெட்ரிக் டிஃபரன்ஸ். இது வந்து ஒரு குரூப்பா இருக்கும். சரிங்களா? So set theory is more important for all the mathematical concepts. இதே symmetric difference they will use in the algebra. சரிங்களா? So இது வந்து குரூப். இது நீங்க படிச்சிருக்கீங்களா? எஸ் சார். ஓகேங்களா? இதுல ஒரு குட் ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஆக்சுவலா இதுல ஒரு வெல் நோன் ப்ராப்பர்ட்டி ஒன்று இருக்கு. ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ப்ராப்பர்ட்டி. யாருக்காவது ஞாபகம் இருக்குங்களா? ஆர்டர் ஆஃப் எலமெண்ட் என்னன்னு தெரியுங்களா? Yes, sir. What is mean by order of the element? அதாவது ஏ ஒரு எலிமெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு பவர்ல நம்ம வந்து எத்தனை டைம்ஸ் நம்ம n டைம்ஸ் போடும்போது நமக்கு 0 கிடைக்கணும். ஐடென்டிட்டி கிடைக்கணும் சார். கிடைச்சது அப்படின்னா அந்த அந்த ஏங்கிற எலிமெண்ட்டை வந்து ஆர்டர், அந்த பவர்ல இருக்கிற எண்ணை வந்து ஆர்டர் ஆர்டர் வந்து n. So a raised to n, இந்த n வந்து least positive integer இருக்கும். Least positive integer such that a raised to n equal to e. இந்த மாதிரி வந்துச்சுன்னா இந்த n வந்து நான் என்ன சொல்லுவேன்னா ஆர்டர் ஆஃப் a. கரெக்ட்டுங்களா? ஆக்சுவலா நான் சொன்ன ப்ராப்பர்ட்டி என்னன்னா இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஆர்டர் வந்து 2 தான் இருக்கும். ஆர்டர் ஆஃப் எனி எலமெண்ட் இன் திஸ் குரூப், இந்த குரூப்ல இருக்கக்கூடிய எந்த எலமெண்ட் எடுத்தீங்கனாலும் இதுல ஆர்டர் வந்து 2 தான் இருக்கும். இதுதான் இதோட பியூட்டியே. சோ அதான் 2 பவர் n ன்னு ஃபார்முலா வரும். ஓகே, மேபி இருக்கலாம். ஆனா அது ரீசன் கிடையாது. ஏன்னா நீங்க ஒன்லி நாட் ஒன்லி ஃபார் ஃபைனைட் செட், நீங்க ஏ வந்து இன்ஃபைனைட்டா இருந்தா கூட இது குரூப்பா இருக்கும். அந்த இடத்துலயும் இது வந்து ஆர்டர் ஆஃப் சப்செட் வந்து 2 தான் இருக்கும். இதுதான் இந்த சிமெட்ரிக் குரூப். சாரி, நாட் சிமெட்ரிக் குரூப், குரூப் பை யூசிங் த சிமெட்ரிக் டிஃபரன்ஸ். இதுல செட்டு வந்து உங்களுடைய குரூப் வந்து பவர் செட்டு, ஆப்ரேஷன் வந்து சிமெட்ரிக் டிஃபரன்ஸ். ஓகே, ஸோ இது பற்றி உங்களுக்கு தெளிவாக வேணும்னா நான் ஒரு நாள் அதையும் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்றேன். சரிங்களா? எப்படி அந்த ஆர்டர் 2. ஓகேங்களா? ஸோ நீங்க ஜஸ்ட் ஒரு ரிமெம்பர்ல வச்சுக்கோங்க. அதாவது ஒரு குரூப் ஆஃப் இன்ஃபைனைட் ஆர்டர், ஒரு குரூப்போட ஆர்டர் இன்ஃபைனைட்டா இருந்து எவ்ரி எலமெண்ட் இன் அ குரூப் வில் ஹாவ் த ஆர்டர் ஃபைனைட், அதாவது 2. அதுக்கு இது ஒரு குட் எக்ஸாம்பிள். நீங்க படிச்ச எல்லா குரூப்புமே ஃபைனைட்டா இருக்கும், ஆர்டர் கண்டுபிடிப்பீங்க. கரெக்ட்டுங்களா? எஸ் சார். ஒரு ஃபைனைட் குரூப்ல எலமெண்டோட ஆர்டர் கண்டுபிடிப்பீங்க. அதுக்கு தான் லெக்ரான்ஜிஸ் தியரம் இருக்கும். the elementோட ஆர்டர் will divide the order of group. Order of element will divide order of group. லெக்ரான்ஜிஸ் தியரோட ஒரு கரோலரி. கரெக்ட்டுங்களா? ஆனா இது ஒரு டிஃபரெண்டான எக்ஸாம்பிள். இதுல வந்து நீங்க ஏ வந்து இன்ஃபைனைட்டா எடுத்துட்டீங்கன்னா, ஏ இஸ் வந்து இன்ஃபைனைட் குரூப்பா எடுத்துக்கிட்டீங்கன்னா இது ஒரு டிஃபரெண்ட் எக்ஸாம்பிள். ஆக்சுவலா நீங்க ரிமெம்பர் பண்ணி, அதாவது ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு எக்ஸாம்பிள். யூ ஷுட் ரிமெம்பர் திஸ். ஒரு இப்ப கிளியரான கேஸுங்க பட்சம் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து அதிகமா இருக்கும் அதுல. சரிங்களா? இது ஒரு ஞாபகமா வச்சுக்கோங்க. ஒரு குரூப் வந்து இன்ஃபைனைட் ஆர்டரா இருந்து அதோட எலமெண்ட் எல்லாம் ஃபைனைட்டா இருக்கிறது, இது ஒரு எக்ஸாம்பிள். கிளியருங்களா? பவர் செட் ஆஃப் ஏ எடுத்துக்கணும். ஏ வந்து இன்ஃபைனைட் செட்டா இருக்கணும். அதோட பவர் செட்டு அண்ட் சிமெட்ரிக் டிஃபரன்ஸ், இது ரெண்டையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஒரு குரூப்பை ஃப்ரேம் பண்ணும். அந்த குரூப்ல இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஆர்டர் வந்து இன்ஃபைனைட். ஆனா குரூப்போட ஆர்டர் வந்து ஒவ்வொரு எலமெண்டோட ஆர்டர் வந்து 2, ஆனா குரூப்போட ஆர்டர் வந்து இன்ஃபைனைட்டா இருக்கும். சரிங்களா? ஓகே, ஸோ இது ஜஸ்ட் எனக்கு ஞாபகம் வந்தது, அதனால சொல்லிட்டேன். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம கம் பேக் டு த சப்ஜெக்ட். யூனியன், இன்டர்செக்ஷன், டிஃபரன்ஸ். நம்ம இந்த யூனியன், இன்டர்செக்ஷன் ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, டிஃபரன்ஸுமே இம்பார்ட்டன்ட். ஏன்னா காம்ப்ளிமெண்ட்டுமே உள்ள ரோல் பிளே பண்ணும் டோபாலஜில. ஸோ யூனியன், இன்டர்செக்ஷன், காம்ப்ளிமெண்ட் ஆர் டிஃபரன்ஸ், இந்த மூணுமே ரொம்ப இம்பார்ட்டன்டான செட் ஆப்ரேஷன் இன் டோபாலஜி. சரிங்களா? இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா? யூனியன், இன்டர்செக்ஷன்,
complement or different? No, sir. No, sir. No. Okay. So next வந்து நம்ம பார்க்க போறது வந்து Cartesian products. Okay. So Cartesian product of two set. Cartesian product என்ன யாருக்காவது தெரியுங்களா? Any idea? Cartesian product of two set. Notation வச்சு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமே. A cross B. Anyone? ஓகே, ஸோ நானே சொல்றேன். ஆக்சுவலா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வழியா போகலாம். என்கிட்ட வந்து 4 பேண்ட் இருக்கு, அப்புறம் ஒரு 10 ஷர்ட்ஸ் இருக்கு. சரிங்களா? நான் வந்து இதை துவைக்கிறதுல இஷ்டம் இல்லை எனக்கு. ஆனா என்னால முடிஞ்ச அளவுக்கு டிஃப்ரெண்ட் வெரைட்டில போட்டு போகணும். இது மாதிரி எத்தனை வெரைட்டி என்னால போட முடியும்? இதுதான் கொஸ்டின். எனி ஐடியா? 4 பேண்ட்ஸ் இருக்குது. 4 into 10. One pant க்கு 10 4 into shirt. 10. 4 into remaining 10. இது எப்படி நீங்க கண்டுபிடிச்சீங்க? 10. Multiplication. மல்டிப்ளிகேஷன். ஆக்சுவலா இதுதான் Multiplication. கார்ட்டீசியன் ப்ராடக்ட். ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு ரெட்டு, கிரீன், எல்லோ அண்டு பிங்க் 4 பேண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்க வந்து ஷர்ட் 1, ஷர்ட் 2, ஷர்ட் 3 எக்ஸெட்ரா அப்படி ஷர்ட் 10 வரைக்கும் இருக்கு. ஸோ நான் என்ன பண்ணுவேன், ரெட் பேண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் இதுல இருக்க 10 ஷர்ட்டையும் போட்டு முடிப்பேன். ரெண்டாவது கிரீன் ஷர்ட்டு, கிரீன் பேண்ட்டுக்கு 10 ஷர்ட். ஸோ இதுதான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். ஃபர்ஸ்ட் ரெட்டு ஷர்ட் 1, ரெண்டாவது ரெட்டு ஷர்ட் 2, இந்த மாதிரி எனக்கு 10 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதே போல கிரீன் பேண்ட்டுக்கு ஷர்ட் 1, கிரீன் பேண்ட்டுக்கு ஷர்ட் 2, லைக் தட் 10 பாசிபிலிட்டிஸ். கிளியருங்களா? ஸோ இதை தான் நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னு சொல்றோம். கிளியருங்களா? ஸோ ஓகேவா? ஸோ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் என்னன்னா ஒரு ஆர்டர்டு பேர். கார்ட்டீசியன் ப்ராடக்ட் வில் பி கலெக்ஷன் ஆஃப் ஆல் ஆர்டர் பேர். ஓகே, செட்டுங்கிறனால செட் ஆஃப் ஆல் ஆர்டர் பேர். கிளியருங்களா? ஸோ செட் ஆஃப் ஆல் ஆர்டர் பேர் A, B such that the first will be come from the first set A and second will be come from the second set B. இதுதான் Cartesian product. So Cartesian product of two sets A and B will be the collection of all order pairs A, B. A, B ரெண்டு செட் இருந்துச்சுன்னா அதோட கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ங்கிறது A cross B. அதே போல இன்னொரு வெரைட்டியும் இருக்குது B cross A. நீங்க இது ரெண்டு ஒன்னான்னு கேட்டீங்கன்னா இல்ல, ரெண்டுமே வேற வேற. சரிங்களா? ஸோ A cross B will be different from B cross A. ஓகேங்களா? ஸோ A cross Bங்கிறது இதுல வந்து ஃபர்ஸ்ட் எலமெண்ட் வந்து ஏல இருந்து வரும், ரெண்டாவது எலமெண்ட் வந்து பில இருந்து வரும். ஆனா இங்க அப்படி கிடையாது. ஃபர்ஸ்ட் எலமெண்ட் will be come from B, செகண்ட் எலமெண்ட் will come from A. இதுதான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். கிளியருங்களா? எனி டவுட்? No, sir. சரிங்களா? No, sir. இது எப்பவுமே மறக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ங்கிறது ஆர்டர் பேர். நான் எதுக்காக இந்த ஆர்டர்டு பேருங்கிற வேர்த்தை யூஸ் பண்றேன்னா, இந்த ஆர்டர் ஆஃப் த எலமெண்ட். இப்போ A cross B உள்ள எலமெண்ட் என்னெல்லாம் இருக்குன்னா கலெக்ஷன் ஆஃப் ஆல் A, B. இந்த ஆர்டர் மாறிடவே கூடாது. ஃபர்ஸ்ட் எலமெண்ட் வில் பி ஆல்வேஸ் கம் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் செட், செகண்ட் எலமெண்ட் வில் பி ஆல்வேஸ் கம் ஃப்ரம் த செகண்ட் செட். இதனாலதான் நம்ம ஆர்டர்டு பேருங்கிற வார்த்தை அங்க யூஸ் பண்றோம். சரிங்களா? ஸோ A belongs to A and B belongs to capital B. இதுதான் ஆர்டர்டு கார்ட்டீசியன் ப்ராடக்ட். சரிங்களா? ஸோ B cross Aங்கிறது அப்படியே உல்டா வரும், அவ்வளவுதான். B cross A. ஸோ B, A such that B belongs to B and A belongs to A. இதுதான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். ஸோ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் நம்ம உள்ள யூஸ் பண்ணுவோம் ப்ராடக்ட் டோபாலஜி அந்த மாதிரி கான்செப்ட் வரும்போது. சரிங்களா? ஸோ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் என்னங்கிறது நீங்க மறக்கக்கூடாது. சரிங்களா? எனி டவுட்ஸ்? No, sir. No, ஸோ sir. என்னோட விஷுவல் சொல்லுங்க மேம். எனி டவுட்? ஓகே, ஃபைன். ஸோ என்னோட விஷுவல் இது வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள், ஜஸ்ட் ஒரு சின்ன செட்டு போட்டு ஒரு எக்ஸாம்பிள் போட்டிருக்கிறேன்.
ஓகேங்களா? ஸோ ஏங்கிறது 0 1 4 6 7, பிங்கிறது 2 3 5 8 9. ஸோ தென் ஆர்டர் பேருங்கிறது நல்லா பாருங்க, ஃபர்ஸ்ட் ஏயோட எலமெண்ட் 0 1 4 6 7. அதே போல இங்கேயும் 0 1 4 6 0 0 0 1 1 1 1 4 4 4 4 6 6 6 6. ஸோ அந்த ஆர்டர் எப்பவுமே மாறி இருக்காது. ஒருவேளை நீங்க மாத்திட்டீங்கன்னா அது வந்து தவறு. சரிங்களா? ஆர்டர் எப்பவுமே அது ப்ரிசர்வ்டாவே இருக்கணும். அது மாத்தவே கூடாத ஒன்று. சரிங்களா? எனி டவுட்ஸ் மேம்? ஓகே ஃபைன். ஸோ என்னோட விசுவலைசேஷன் ஒன்று இங்க பாருங்க, நான் அதே செட் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ 0 இது வந்து 1, இங்க வந்து 4 இருக்குது, இங்க 6 இருக்குது, இங்க 7 இருக்குது. ஓகேவா? ஸோ இங்க வந்து ஐ திங்க் 2 3 5 8 9. இதுதான் என்னோட செட். ஃபர்ஸ்ட் இதை நம்ம ஏன்னு வச்சுக்கலாம், இதை நம்ம பின்னு வச்சுக்கலாம். இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டை எப்படி நான் விசுவலைஸ் பண்றேன்னா, இதுல இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்டும், சரிங்களா? ஸோ ஏல இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் பியை வந்து நான் ஒரு ஜெராக்ஸ் காப்பி மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளவுதான். இதுதான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். நல்லா பாருங்க. ஸோ ஏல 0க்கு ஒரு காப்பி எடுத்தேன்னா அப்படியே பிஏ மறுபடி 1க்கு ஒரு காப்பி எடுத்துட்டேன்னா 4க்கு ஒரு காப்பி, 6க்கு ஒரு காப்பி, 7க்கு ஒரு காப்பி. இதுதான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். சரிங்களா? எவ்ரி எலமெண்ட் ஆஃப் ஏ we are taking copy of b. ஒவ்வொரு எலமெண்டா ஏக்கும் பிய ஒரு காப்பி எடுத்து வைக்கிறேன். இதுதான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். இது என்னோட விசுவலைசேஷன். இது விசுவலைசேஷன் கொஞ்சம் பின்னாடி ஒரு சில பல இடங்கள்ல நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? எனி டவுட்? No doubt, sir. இதே போல நீங்க பிக்கும் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இதுதான் என்னுடைய 2 செட்டு. அதுல வந்து டிஸ்கிரீட்டா வச்சிருந்தேன், இந்த பக்கம் வந்து கண்டினியூஸ் செட்டா வச்சிருக்கேன். சரிங்களா? ஓகேவா? ஸோ இந்த 2 செட்டுக்கு நம்ம இப்போ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எடுத்தா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு எலமெண்ட் ஃபர்ஸ்ட் அந்த பக்கம் நான் என்ன எடுத்திருந்தேன்னா ஏயோட ஒவ்வொரு எலமெண்ட் காப்பி எடுத்தேன், இங்க பியோட ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஏயோட காப்பி எடுக்கிறேன். சரிங்களா? பியோட ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஏயோட காப்பி எடுக்கிறேன். அடுத்தது அடுத்த எலமெண்ட்டுக்கு, அடுத்த எலமெண்ட், அடுத்த எலமெண்ட், அடுத்த எலமெண்ட், அடுத்த எலமெண்ட், அடுத்தது. சரிங்களா? இப்போ ஒட்டுமொத்தமா இதுதான் என்னுடைய கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் திஸ் டூ செட். ஓகேங்களா? எனி டவுட்? ஸோ சேம் வே என்னால இந்த பக்கமும் எடுக்க முடியும். சரிங்களா? ஏயோட ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் நான் வந்து என்ன பண்ணலாம், காப்பி ஆஃப் பி எடுக்கலாம். அதே போல பியோட ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் காப்பி ஆஃப் ஏ எடுக்கலாம். சரிங்களா? இதுதான் அந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட். சரிங்களா? எனி டவுட்? நோ சார். ஓகேங்களா? ஸோ இவ்வளவுதான். இதுதான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா இல்லைன்னா ஏதாவது கிளாரிபிகேஷன் வேணா நீங்க கேட்கலாம் என்கிட்ட. ஏதாவது டவுட் இருக்குங்களா மேம்? யாருக்காவது? ஓகே ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எல்லா இடங்களிலுமே ஃபங்க்ஷன் வரும். யாராவது ஃபங்க்ஷன் என்னன்னு சொல்றீங்களா? எனிஒன்? Anyone can you say what is meant by function? relation between Okay. two Domain Yeah, relation. Yeah. domain and code. A function is It's- relation between two sets A and b to B. Then அதுக்கு ஒரு சின்ன கண்டிஷன் சொல்லுவாங்க. ஓகே, ஃபங்க்ஷன்னா ரிலேஷன் ஃப்ரம் a set A to another set B. சரிங்களா? ஸோ அதுக்கு என்ன கண்டிஷன் வேணும்னா எவ்ரி எலமெண்ட் ஆஃப் A. ஓகேங்களா? ஃபைண்ட் ஒன் of A should have image.
ரெண்டாவது கண்டிஷன் மேம் யாருக்கா தெரியுங்களா? எவ்ரி எலமெண்ட் ஆஃப் ஏ should have image. கோடமைல இருக்க எல்லா எலிமெண்ட்டுக்கும் அது வேற ஃபங்க்ஷனுக்கு அந்த மாதிரி வராது. இமேஜ் should be unique. இதுதான் அந்த கண்டிஷன். கிளியருங்களா? ஸோ கம்பைன் பண்ணி எவ்ரி எலமெண்ட் ஆஃப் ஏ should have a unique image. கிளியருங்களா? ஸோ எவ்ரி எலமெண்ட் should have a unique image. சரிங்களா? ஸோ பி வந்து ஏதாவது ப்ரீ இமேஜ் இல்லாம இருக்கலாம், தப்பு கிடையாது, அது ஃபங்க்ஷன் ஆகாதான், ஸ்டில் இட் வில் பி ஃபங்க்ஷன். அதே மாதிரி பில ஒரு 2 எலமெண்ட் கேன் இமேஜ் சேம் பாயிண்ட். சரிங்களா? ஆனா ஒரு எலமெண்ட்டுக்கு 2 இமேஜ் இருக்கக்கூடாது. சரிங்களா? ஒரு எலமெண்ட்டுக்கு 2 இமேஜ் இருக்கக்கூடாது. இது லைக் ஒரு பையனுக்கு 2 நேம் கொடுக்குற மாதிரி ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் வரும். அதனாலதான் இந்த கன்ஃபியூஷன். கிளியர்ங்களா? ஸோ ஃபங்க்ஷன்ங்கிறது ரிலேஷன் பிட்வீன் 2 sets that should satisfy the condition every element of A should have a unique image. சரிங்களா? எனி டவுட்? இதுக்கு நான் ரியல் லைஃப்ல இருந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. மேபி இது உங்க ஸ்கூல் லைஃப்ல கூட சொல்லி கொடுத்துருக்கலாம். ஏங்கிறது கலெக்ஷன் ஆஃப் ஆல் சன், பிங்கிறது கலெக்ஷன் ஆஃப் ஆல் மதர்ஸ். கிளியருங்களா? ஸோ இதுல ஃப்ரேம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகா புரியும். எஃப் இஸ் ஃப்ரம் ஏ டு பி. ஸோ ஏல இருந்து பிக்கு நீங்க ஃபங்க்ஷன் கண்டிஷனை ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ஏல இருக்கிறது செட் ஆஃப் ஆல் சன்ஸ், எல்லா மகனுக்கும் அம்மா இருந்தே ஆகணும். கரெக்டுங்களா? ஒரு மகனுக்கு 2 அம்மா இருக்கிறது வாய்ப்பே கிடையாது. கரெக்டுங்களா? ஸோ இது வந்து ஒரு ரியல் லைஃப்ல குட் எக்ஸாம்பிள் ஃபார் ஃபங்க்ஷன். ஸோ ஏ இஸ் செட் ஆஃப் ஆல் ஆர் கலெக்ஷன் ஆஃப் ஆல் சன்ஸ், பி இஸ் கலெக்ஷன் ஆஃப் ஆல் மதர்ஸ் ஆர் லேடிஸ் கூட எடுத்துக்கலாம். ஏன்னா சம்டைம்ஸ் யாராவது ஒரு லேடிக்கு வந்து பையன் இல்லாம கூட இருக்கலாம், பொண்ணு மட்டும் இருக்கலாம். கிளியருங்களா? ஸோ திஸ் இஸ் த ஃபங்க்ஷன். கிளியர்? எனி டவுட்ஸ் மேம்? நோ சார். ஓகே. ஸோ இதுல வந்து நான் இது ஏ வந்து டொமைனும் பி வந்து கோடொமைனும் சொல்லிக்கும். சரிங்களா? ஏ இஸ் அ டொமைன் அண்ட் பி இஸ் கோடொமைன். இன்னொரு கான்செப்ட் இருக்கு, ரேஞ்ச். ரேஞ்சுங்கிறது என்னங்க மேம்? எவ்ரி கோடொமைன்ல உள்ள ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் ப்ரீ இமேஜ் Image இருக்கும் sir. Codomain. ரேஞ்சுங்கிறது ஜஸ்ட் இந்த ஏல இருந்து கிடைக்கிற இமேஜஸ், அவ்வளவுதான். கோடொமைன்ல உள்ள எல்லா எலிமெண்ட்டும் ரேஞ்ச், அவ்வளவுதான். கோடொமைன்ல இருக்கக்கூடிய எந்தெந்த எலமெண்ட்டுக்கெல்லாம் ப்ரீ இமேஜ் இருக்கோ அதை கலெக்ட் பண்ணீங்கன்னா அது வந்து ரேஞ்ச். கிளியருங்களா? ஸோ அதை வந்து சம்டைம்ஸ் எஃப் ஆஃப் ஏ அப்படின்னு டினோட் பண்ணுவாங்க. ஆர் ஆஃப் எஃப், ரேஞ்ச் ஆஃப் எஃப், அதை வந்து எஃப் ஆஃப் ஏன்னு கூட சில நேரங்களில் டினோட் பண்ணுவாங்க. ஏன்னா இது வந்து எல்லா இமேஜஸ், ஏயோட எல்லா இமேஜையும் எடுத்து கொடுத்துரும். ஸோ எஃப் ஆஃப் ஏன்னு சில நேரங்களில் டினோட் பண்ணுவாங்க, சில நேரங்களில் ஆர் ஆஃப், அதாவது ரேஞ்ச் ஆஃப் எஃப்னு டினோட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ ரேஞ்ச் நோ நீட் டு பி ஈக்குவல் டு கோடொமைன். இதை நீங்க நோட் பண்ணணும். கிளியரா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறேன், எஃப் ஃபங்க்ஷன் ஃப்ரம் இசட் டு இசட். சரிங்களா? நான் ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்றேன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆஃப் எக்ஸ். இதுல டொமைன் வந்து இசட், உங்களுக்கு தெளிவா தெரியும். கோடொமைன் வந்து இசட். இதுல ரேஞ்ச் என்னங்க? வாட் இஸ் ரேஞ்ச் ஆஃப் த கிவன் எஃப்? Multiples of pardon ma'am? 2x. 2 2x. கரெக்டான வேர்டிங். I'm expecting 0 கரெக்டான to வேர்டிங். 4, 6 and so on. Multiples of 2. மல்டிபிள்ஸ் ஆஃப் 2. அத 2z னு டினோட் பண்ணுவாங்க. இது அல்ஜிப்ரால பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
ஸோ 0 + or -2 plus or minus 2 + or -4 எக்ஸெட்ரா. இதுதான் ரேஞ்ச். இதுல பாத்தீங்கன்னா 1 இல்ல 2 இல்ல 3 இல்ல, சாரி 2 இருக்குது, 3 இல்ல 5 இல்ல 7 இல்ல, அதே போல நெகட்டிவ் ஆஃப் சேம் +or -1 +or -3 +or -5 +or -7 இதெல்லாம் இல்ல. ஸோ ரேஞ்ச் வந்து நோ நீட் டு பி கோடமைன். ஓகேங்களா? எனி டவுட்ஸ் மேம்? ஓகே. ஸோ இதுக்கப்புறம் வெரைட்டி ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ், ஃபங்க்ஷனோட கேரக்டரைசேஷன் வச்சு அதை லேபிள் பண்றது. ஓகேங்களா? ஸோ ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன், நீங்க வந்து அந்த டொமைனை சுருக்கிக்க முடியும் உங்களால. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டேன், f from z to z, ஃபங்க்ஷன் டிஃபைன்ட் as f of x equal to 2x. இதுல நான் இந்த z வந்து என்னால சிம்பிளி குறைச்சி ஃப்ரம் நேச்சுரல் நம்பர் டு z என்னால எழுத முடியும். சரிங்களா? சேம் ஃபங்க்ஷன் f of x equal to 2x இருக்கும். இதை தான் நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்றாங்க. z இருந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி n-க்கு கொண்டு வரேன். ஸோ திஸ் இஸ் கால்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன். இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு டொமைன், கோடொமைன், ரேஞ்ச் இதெல்லாம் மாறலாம். ஸோ கோடொமைன் மாறாது, ரேஞ்ச் மாறலாம். சரிங்களா? ஸோ இது வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். சரிங்களா? அந்த ஆக்சுவலா டொமைனை என்னால ரெஸ்ட்ரிக்ட் பண்ணவும் முடியும், எக்ஸ்டெண்ட் பண்ணவும் முடியும். ரெஸ்ட்ரிக்ஷன் இஸ் ஈஸி, ஆனா எக்ஸ்டெண்ட் பண்றது கஷ்டம். அது கொஞ்சம் கஷ்டமான காரியம். ஆனா ரெஸ்ட்ரிக்ஷன் வில் பி ஈஸி. நீங்க எந்த சப்செட்டுக்குமே உங்களால ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி கொண்டு போக முடியும். அவ்வளோ ஒன்றும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் f is a function from, ஓகே, ஸோ செட்டை வந்து நான் எடுத்துப்பேன் 1 2 3 4, இதுல இருந்து 0 1 2 3க்கு போகுது. ஸோ 1 வந்து கோஸ் டு 0, 2 கோஸ் டு 1, 3 கோஸ் டு 2, 4 கோஸ் டு 3. இந்த மாதிரி நான் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னா இதோட சப்செட் 2 3 இதை மட்டும் எடுத்துட்டு இதுக்கு என்னால ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும். அதை நான் என்ன எழுதுறேன்னா, நியூ ஃபங்க்ஷன் g 2, 3 to the same set 0 1 2 3. so image will be same. இதுல என்ன இருந்துச்சோ அதே தான். 2 வந்து 1க்கு போகுது, 3 வந்து 2க்கு போகுது. சரிங்களா? அதே தான். இதுதான் நான் ரெஸ்ட்ரிக்ஷன் ஃபங்க்ஷன் சொல்லுவேன். சரிங்களா? இந்த நியூ ஃபங்க்ஷனை நான் எப்படி டினோட் பண்ணுவேன்னா, f restricted to new set 2, 3. சரிங்களா? இதுதான் என்னுடைய ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன். கிளியருங்களா? எனி டவுட்? அந்த ரெஸ்ட்ரிக்டட் ஃபங்க்ஷன்லயும் அந்த 2 1க்கு தான் போகுது, 3 2க்கு தான் போகுதுன்னு எப்படி எழுதுனீங்க? ஆக்சுவலா அதுதான் ரெஸ்ட்ரிக்ஷன். டிஃபைன் பண்ணதே அப்படிதான் உங்களுக்கு. அதுக்கு பேர் தான் நான் ரெஸ்ட்ரிக்ஷன் ஃபங்க்ஷன் சொல்றேன். புரிஞ்சுங்களா? ஃபங்க்ஷன்ல எந்த சேஞ்சுமே கிடையாது. ஃபங்க்ஷன் அதே தான். ஆனா என்னுடைய டொமைனை மட்டும் நான் என்ன பண்ணுவேன்னா சுருக்கிக்குவேன் என்னோட தேவைக்கு ஏத்தாப்புல. புரிஞ்சுதுங்களா? அவ்வளவுதான். எனி டவுட்ஸ்? நோ சார். ஸோ இதுவுமே நம்ம உள்ள பார்ப்போம். ரெஸ்ட்ரிக்ஷன் ஃபங்க்ஷனுமே we will use inside. ஓகே. ஸோ டொமைன் ரெஸ்ட்ரிக்ஷன் இது வந்து இப்போ நம்ம பார்த்தது வந்து டொமைன் ரெஸ்ட்ரிக்ஷன். அடுத்தது ரெண்டாவது வந்து கோடொமைன் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. சேம் ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம். f is from z to z, f of x equal to 2x. அதே ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதை நான் n எப்படி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும், அதே போல அதாவது இந்த டொமைன் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணல, அதே போல என்னால கோடொமைனும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும். ஆனா அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்படி ரெஸ்ட்ரிக்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்க, f of z to n. ஸோ சேம் ஃபங்க்ஷன் f of x equal to 2x. ஃபர்ஸ்ட் இது ஃபங்க்ஷனுங்களா? whether f is a function now? எனி ஐடியா? நான் இந்த மாதிரி பண்ண முடியுங்களா? ஏதாவது உங்களுக்கு ஒரு கெஸ் இருக்குங்களா அதில் பத்தி? சார் இது நாட் அ ஃபங்க்ஷன். ஏன்? ஏன்னா இஸ்ல வந்து 0 +1 -1 இந்த மாதிரி நிறைய வேல்யூஸ் இருக்கும். nல வந்து ஒன்லி பாசிட்டிவ் வேல்யூஸ் மட்டும் தான் இருக்கும். சோ இது நம்மளுடைய டொமைன்ல வந்து நிறைய 1 1 மேப் ஆகாம இருக்கும். ஒன்லி இமேஜ், அதாவது -1ஓட இமேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மேப் படி -2, ஆனா அது இங்க இல்ல. 0ஓட இமேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா 0, அதுவும் இங்க இல்ல. சோ நம்ம கோடொமைன் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும் போது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா இல்லைன்னா அது ஃபங்க்ஷன்ங்கிற குவாலிட்டியவே இழந்துரும். ஸோ நவ்
கோடமெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் என்னவா இருக்கலாம் நீங்க எதிர்பார்க்கறீங்க? வாட் இஸ் யுவர் கெஸ்? I am going to be restrict this codomain. So அதுக்கு இந்த நோட்டேஷன் வராது. ஹோல் நம்பர். படம் நோ சார். நான் ஆக்சுவலா ஃபங்க்ஷனை நான் இதே டொமைன் அதே தான், ஏன்னா நம்ம டொமைன் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணல. Z2. ஸோ இதுல இருக்க எல்லா எலமெண்ட்டுக்கும் எனக்கு இமேஜ் இருக்கணும், கரெக்டுங்களா? அப்பதான் அது ஃபங்க்ஷன் ஆகும். டொமைனை விட கோடொமைன் பெருசா இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இங்க ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்திருக்கீங்க சார், எக்ஸ்டென்ஷன் கொடுத்தா பெருசா எடுத்திருக்கலாம். ஏன்னா இப்போ வெரி குட். அப்ப நான் இந்த ரெஸ்ட்ரிக்ஷனுக்கு போது இந்த இசட்ல இருந்து நான் சின்னதாக்கி எழுதணும், சுருக்கி எழுதணும், கரெக்ட்டுங்களா? எஸ் சார். அட் த சேம் டைம் அது வந்து ஃபங்க்ஷன்ங்கிற குவாலிட்டியுமே இழக்க கூடாது. அப்போ அது என்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்? இசட் பிளஸ் சார், இசட் பிளஸ் செட் ஆஃப் ஆல். இசட் பிளஸ்னால அதே பிரச்சனை தான் உங்களுக்கு, n இசட் பிளஸ் ஒன்று தான். இது ஃபங்க்ஷனா இருக்கணும்னா ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் எனக்கு இமேஜ் இருக்கணும், கரெக்டா? எஸ் சார். சோ அப்ப என்ன அர்த்தம்னா, இதுல நான் போடக்கூடிய செட்டு சின்னு வச்சுக்கீங்களேன், சி வந்து என்ன இருக்கணும்னா இந்த ரேஞ்சை வந்து கண்டெயின் பண்ணியிருக்கணும், சரிங்களா? ரேஞ்சுன்னு என்ன? அதோட எல்லா இமேஜையும் கலெக்ட் பண்ணி வைக்கிறதா ரேஞ்ச், கரெக்ட்டுங்களா? ப்ரீ இமேஜ் கலெக்ட் பண்ணி வைக்கிறேன். எல்லா இமேஜ் இசட்ல இருக்கிற ஒவ்வொரு எலமெண்டோட இமேஜ் தான் நான் என்ன சொன்னேன், 2z. அதாவது 0 + or -2 + or -4 எக்ஸெட்ரா. இதுதான் உங்களுடைய ரேஞ்ச், கரெக்டா? 0ஓட இமேஜ் 0, 1ஓட இமேஜ் 1, சாரி 2, -1ஓட இமேஜ் -2, லைக் தட். 2ஓட இமேஜ் 4, -2ஓட இமேஜ் -4, லைக் தட். சரிங்களா? இதை தான் நம்ம 2zன்னு சொன்னோம், கரெக்ட்டுங்களா? இந்த கோடொமைன் ரெஸ்ட்ரிக்ட் பண்றல இந்த செட் வந்து இதை கண்டெயின் பண்ணிருக்கணும். அதாவது ரேஞ்ச் ஆஃப் த ஃபங்க்ஷன், ரேஞ்ச் ஆஃப் f should be contained in the C. அந்த மாதிரி செட்டை மட்டும் தான் என்னால இங்க என்ன பண்ண முடியும், ரீப்ளேஸ் பண்ண முடியும். சரிங்களா? ஏதாவது டவுட் இருக்குங்களா? சரி, இப்ப இசட்ல 1 -1 அதெல்லாம் இருக்கும்ல, அப்ப அதுக்கு இமேஜ் இருக்காது இல்லையா? உங்களுக்கு தான் இது எல்லாமே இருக்குதே, 0 + or -2 + or -4 எல்லாமே இந்த சீக்குள்ள இருக்குது. அது இருக்குது சார். இசட்ல வந்து 0 +1 -1 எல்லாமே இருக்கும் இல்லையா? அதுக்கு இமேஜ் இருக்காது. சரி, இங்க 0ஓட இமேஜ் என்னங்க? என்ன சார்? 0ஓட இமேஜ் என்ன வரும் இந்த மேப்ல? 0 தான். 0 இருக்குதா? இருக்குது சார். -1ஓட இமேஜ் -2 இருக்குதா? எஸ் சார், எல்லாமே இருக்கு. ஆமா, எஸ் சார். அதுதான் சொல்றேன், அந்த ரேஞ்சில நீங்க என்ன பண்ணணும், ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும், சரிங்களா? சோ நீங்க டொமைன் ரெஸ்ட்ரிக்ட் பண்றதுக்கு எந்த கண்டிஷனுமே கிடையாது, அது ஜஸ்ட் ஒரு சப்செட்டா இருந்தாலே போதுமானதுதான், சரிங்களா? சோ டொமைன் ரெஸ்ட்ரிக்ஷனுக்கு f from a to b இப்படி ஒரு ஃபங்க்ஷன் இருந்ததுன்னா, டொமைன் ரெஸ்ட்ரிக்ஷனுக்கு எனக்கு ஒரு சப்செட் ஆஃப் a இருந்தா போதும், ஐ கேன் ஏபிள் டு ரெஸ்ட்ரிக்ட், சின்னதா சுருக்கிக்க முடியும். ஆனா கோடொமைன் ரெஸ்ட்ரிக்ஷனுக்கு எனக்கு கண்டிஷன் தேவைப்படுது. என்னன்னா அந்த ரேஞ்ச் ஆஃப் f இருக்குங்களா, அதாவது கலெக்ஷன் ஆஃப் இமேஜஸ் ஆஃப் a, சரிங்களா? ரேஞ்ச் ஆஃப் f, அதான் நம்ம என்ன எழுதியிருந்தோம், f ஆஃப் a, கலெக்ஷன் ஆஃப் ஆல் இமேஜஸ் ஆஃப் a. இது வந்து அந்த சீக்குள்ள இருக்கணும். அப்பதான் என்னால என்ன பண்ண முடியும்னா ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும், f from a to c. இதுதான் கண்டிஷன் ஃபார் கோடொமைன் ரெஸ்ட்ரிக்ஷன். புரிஞ்சுங்களா? ஏன் அந்த கண்டிஷன்ங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, கரெக்ட்டுங்களா? ஏன்னா அது ஃபங்க்ஷன் ஆகணும்னா எல்லா எலமெண்ட்டுக்கும் இமேஜ் இருக்கணும். இமேஜ் இருக்கணும்னா நான் இதை வந்து இந்த இது வந்து உள்ள இருந்தே ஆகணும், ரேஞ்ச் வந்து உள்ள இருந்தாதான் எல்லா எலமெண்ட்டுக்கும் இமேஜ் இருக்கும். ஓகேங்களா? ஏதாவது டவுட்? நோ சார். ஓகே, ஸோ இது வந்து ரெஸ்ட்ரிக்ஷன். ஸோ இமேஜ்னா உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கும். இன்வெர்ஸ் இமேஜ்னா என்னன்னு தெரியுங்களா? டோபாலஜில இந்த இன்வெர்ஸ் இமேஜ்ங்கிற கான்செப்ட் தான் ரொம்ப கடிபிடிச்ச ஒரு கான்செப்ட், எல்லாரையும் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணும். ஸோ யூஸ்வலா இன்வெர்ஸ் இமேஜ்னா என்ன உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்?
ஒரு ஃபங்க்ஷனுக்கு இன்வெர்ஸ் இமேஜ். ரிவர்ஸ் இமேஜ் ப்ரீ இமேஜ் தான் இன்வெர்ஸ் இமேஜ்னு சொல்லுவாங்களா? ஆமா, ப்ரீ இமேஜ் தான், கரெக்ட் தான். ப்ரீ இமேஜ் தான் இன்வெர்ஸ் இமேஜ்னு சொல்லுவாங்க. கோடொமைன்ல உள்ள ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் இங்க டொமைன்ல எலிமெண்ட் என்னென்னது மேப் ஆகுதோ அதுதான் இன்வெர்ஸ் இமேஜ். இன்வெர்ஸ் இமேஜ் அதே தான். ஸோ யூஸ்வலா நம்ம என்ன சொல்லுவோம்னா, ஒரு ஃபங்க்ஷனோட இன்வெர்ஸ் எப்போ எக்ஸிஸ்ட் ஆகும்னா அது பைஜெக்டிவா இருக்கணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் படிச்சிருப்போம், கரெக்ட்டுங்களா? எஸ் சார். 1 1 and on to 1 1 and on 2 அந்த மாதிரி கண்டிஷன் படிச்சிருப்போம். இந்த இன்வெர்ஸ் இமேஜ் வந்து அதுல இருந்து கொஞ்சம் டிஃபரெண்ட் ஆகும், சரிங்களா? நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் போடுறேன். எஃப் இது வந்து செட் ஏ டு பி போகுது. ஏங்கிறது என்னன்னா 1 2 3 4 5. நீங்க மத்தது கவனிச்சாலும் கவனிக்கலாம், இந்த இன்வெர்ஸ் இமேஜ் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏ பி சி டி இ, சரிங்களா? இப்ப இமேஜ் எப்படி போகுதுன்னா 1 வந்து ஏக்கு போகுது, 2ம் ஏக்கு தான் போகுது, 3 பிக்கும், 4 டிக்கும், ஓகே, 5 வந்து இக்கு போகுது. ஓகேவா? ஸோ நான் இப்போ வந்து இன்வெர்ஸ் இமேஜா இந்த இருக்கிற இதுல இன்வெர்ஸ் இமேஜ் கண்டுபிடிக்க போறேன். இப்போ ஏயோட இன்வெர்ஸ் இமேஜ் என்ன வரும்? 1 2. என்னென்ன எலமெண்ட்லாம் ஏக்கு மேப் ஆகுதோ அது எல்லாமே எடுக்கணும். இதுதான் இன்வெர்ஸ் இமேஜ். கிளியரா? ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? நோ சார். சரி, இப்போ நான் இன்வெர்ஸ் இமேஜா ஒரு சப்செட் எடுக்க போறேன். ஏ பி சி, இதோட இன்வெர்ஸ் இமேஜ் என்னங்க? 1 2 3. அவ்வளவுதான். 1 2 3. 1 2 3 அவ்வளவுதான். இந்த சிக்கு வந்து இன்வெர்ஸ் இமேஜ் இல்லைன்னு நம்ம அந்த நேரத்துல வருத்தப்படவே கூடாது. இருந்தா எடுத்துக்குவேன், இல்லைன்னா விட்டுருவேன். இதுதான் என்னோட கான்செப்ட் இன்வெர்ஸ் இமேஜை பொறுத்த வரைக்கும். எந்தெந்த எலமெண்ட்டுக்கு இன்வெர்ஸ் ப்ரீ இமேஜ் இருக்கோ அதை எடுத்து வச்சுக்குவேன். இன்வெர்ஸ் இமேஜ் அதாவது ப்ரீ இமேஜ் இல்லைன்னா ஐ ஒன்ட் ஒரி அபௌட் இட். அதை பத்தி நான் கவலையப்பட மாட்டேன். இதுதான் இன்வெர்ஸ் இமேஜ் ஆஃப் சம் சப்செட் ஆஃப் கோடொமைன், சரிங்களா? ஸோ எஃப் இன்வெர்ஸ் ஆஃப் டி கமா இ கமா பி, இதோட இன்வெர்ஸ் இமேஜ் 4 4 5 5 3. 3 அவ்வளவுதான். இதுதான் இன்வெர்ஸ் இமேஜ். இதே பெரிய லெவல்ல கொஞ்சம் வரும். இதுல நம்ம சின்ன எக்ஸாம்பிளா போட்டோம், அதுல வந்து பெரிய லெவல்ல வரும். அவ்வளவுதான். ஓகேங்களா? புரிஞ்சுதா? எஸ் சார். ஸோ அதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x. இப்போ செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர், இதோட இன்வெர்ஸ் இமேஜ் என்ன? 2 2 4 4 6 6 6. 2z சார். ஏன் ஒண்ணு வராதா? சார் இல்ல, இது வந்து கோடொமைன்ல உள்ள எலமெண்ட். நமக்கு இன்வெர்ஸ் தானே கேட்டிருக்கீங்க, இன்வெர்ஸ் இமேஜ் தானே ஆமா. கேட்டிருக்கீங்க. ஆமா. அப்புறம் எப்படி 2 4 6 எல்லாம் வரும்? சரி, எண்ணில் என்னெல்லாம் இருக்குது? என்ல 1 2 3 4 and so 2 on. 3 4 எக்ஸெட்ரா அது மாதிரி போயினே இருக்கு, சரிங்களா? ஸோ இதுல ஒன்னோட ப்ரீ இமேஜ் என்ன? உன்னோட ப்ரீ இமேஜா? ம் எந்த எலமெண்ட்டுமே ஒண்ணுக்கு மேப் ஆகுது, கரெக்டா? சார் என்னன்றது கோடொமைனை தான் சார் மீன் பண்ணும். ஆமாமா, எண்ணுங்கிறது சப்செட் ஆஃப் கோடொமைன். என் இஸ் தி சப்செட் ஆஃப் கோடொமைன், அதாவது இதோட சப்செட். கோடொமைன்ல இருக்கிற எலமெண்ட்ஸ் வந்து 2x தானே சார் இருக்கும். n வந்து 1 2 3 4 அவ்வளவுதான். அதுல இருக்க எல்லா எலமெண்ட்டுக்கும் ப்ரீ இமேஜ் இருக்குன்னு அவசியம் கிடையாது, அவ்வளவுதான். ஓகே சரி, இப்போ நீங்க டொமைனை ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணிருக்கீங்களா இல்ல கோடொமைனை ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணிருக்கீங்களான்னு கேக்குறோம் சார். இல்ல நான் எதையுமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாமா? ஜஸ்ட் இசட்ல இருந்து ஒரு சப்செட் எடுத்து அதுக்கு இன்வெர்ஸ் இமேஜ் கண்டுபிடிக்கிறேன். போன ப்ராப்ளத்துல என்ன பண்ணோமோ அதே தான். போன இதுல நம்ம வந்து ஏ பி சி டி இ வரை வச்சிருந்தோமா, அதுல இருந்து ஏபின்னு ஒரு சப்செட் எடுத்துக்கிட்டோமா, அதோட ப்ரீ இமேஜ் கண்டுபிடிச்ச மாதிரியே இங்க வந்து
இன்ஃபைனைட் செட்ல ப்ரீ இமேஜ் கண்டுபிடிக்க போறோம். அவ்வளவுதான், பெருசா ஒன்றும் டிஃபரெண்ட் கிடையாது. நீங்க அதே ப்ராசஸ் தான் பண்ணணும். இப்ப n வந்து எனக்கு என்னன்னா 1 2 3 4 எக்ஸெட்ரா இன்ஃபைனைட், கரெக்டா? இதுல 1ஓட ப்ரீ இமேஜ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அண்டர் த ஃபங்க்ஷன் 2x எந்தெந்த எலமெண்ட் ஃப்ரம் z மேப் டு 1, எதெல்லாம் 1க்கு மேப் ஆகும்? 2 எந்தெந்த எலமெண்ட் 1க்கு மேப் ஆகும்? இங்க இருக்கக்கூடிய எலமெண்ட் 0 பிளஸ் ஆர் மைனஸ் 1 பிளஸ் ஆர் மைனஸ் 2. இதை நீங்க 2ஆல மல்டிப்ளை பண்றதுதான் இதோட இமேஜ். அப்படி 2ஆல மல்டிப்ளை பண்ணும் போதுல இங்க 1 கிடைக்கணும். ஏதாவது அப்படி எலமெண்ட் இருக்குதா? இல்ல. No, இல்ல. sir. அப்ப ஆகாது. 2ல 1 1, சரிங்களா? சோ 2க்கு எனக்கு வந்து 1 வந்து ப்ரீ இமேஜா கிடைக்கும். நீங்க இந்த n ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ப்ரீ இமேஜ் பார்க்கணும், அவ்வளவுதான். ப்ரீ இமேஜ் இருந்தா எடுத்துக்கிறோம், இல்லைன்னா விட்டுறோம். சோ இப்ப இங்க வந்து 1க்கு வந்து ப்ரீ இமேஜ் இல்ல, அதனால நான் என்ன பண்றேன், நெக்லேட் பண்ணிக்கிறேன். 2க்கு ப்ரீ இமேஜ் என்ன? 1 1. 3க்கு ப்ரீ இமேஜ் இல்ல. இல்ல. 4க்கு ப்ரீ இமேஜ் 2 2. then 3 3, then 4 அப்படியே எக்ஸெட்ரா 4, வரும். etc. What is this? ப்ரீ இன்வெர்ஸ் இமேஜ். நேச்சுரல் நம்பர். Inverse of n. அதுவும் again எனக்கு என்னது, நேச்சுரல் நம்பரா கிடைக்குது, அவ்வளவுதான். புரிஞ்சுதுங்களா? இதுதான் இன்வெர்ஸ் இமேஜ். இந்த இன்வெர்ஸ் இமேஜ் play vital role in the topology. இது ரொம்ப முக்கியம் while studying continuous function. ஓகேங்களா? எனி டவுட்? Yes, sir. ஸோ டபிள்யூங்கிறது என்னன்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். டபிள்யூங்கிறது ஹோல் நம்பர். ஹோல் நம்பர். ஸோ இன்வெர்ஸ் இமேஜ் ஆஃப் டபிள்யூ என்னன்னு கண்டு சொல்லுங்க. இன்வெர்ஸ் இமேஜ் ஆஃப் டபிள்யூ. ஸோ டபிள்யூ என்னன்னு எழுதுங்க. 0 1 2 3 எக்ஸெட்ரா. ஸோ இதுக்கு எதெல்லாம் இன்வெர்ஸ் இமேஜ் இருக்கு, எதுக்கெல்லாம் இன்வெர்ஸ் இமேஜ் இல்லை, என்னென்ன இன்வெர்ஸ் இமேஜ், இதை தான் நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணணும், அவ்வளவுதான். ஸோ 0ஓட இன்வெர்ஸ் இமேஜ், ப்ரீ இமேஜ் என்ன? 0. 0. 1க்கு இல்ல, 2க்கு மறுபடியும் 1, 3க்கு இல்ல, 4க்கு 2, இட் வில் கோ ஆன் லைக் தட். சரிங்களா? இதுதான் இன்வெர்ஸ் இமேஜ் ஆஃப் ஃபங்க்ஷன். புரிஞ்சுதுங்களா மேம்? சார் இதுவுமே ஈக்குவல் டு ரேஞ்ச் தானே சார்? சம் கேசஸ் அது கோயின்சைடா வந்துருச்சு, அவ்வளவுதாங்க மேம். ஓகே. கோயின்சைடா அந்த மாதிரி நடந்துருச்சு. இப்போ நான் வேற எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. அதே எக்ஸாம்பிளுக்கு வேற ஒரு செட்டு கண்டுபிடிக்கலாம். z to z f of x defined by f of x equal to 2x. ஏங்கிறது சப்செட் ஆஃப் z நான் எடுத்துக்கிறேன். என்னெல்லாம் 1 2 6 7 9. இதோட ப்ரீ இமேஜ் என்னெல்லாம் கண்டுபிடிங்க பார்ப்போம். f inverse of a. படணும் 1 வந்து 2க்கு மேப் ஆகும். 2க்கு வந்து 1. ஓகே 1. தென் 1 3 இன்வெர்ஸ் இமேஜ் கண்டுபிடிக்கும். 6 வந்து 3. இதெல்லாம் ஆட் நம்பர்ஸ். ஸோ அதனால சாரி இது வராது. 1 7 9 இதெல்லாம் ஆட் நம்பர்ஸ். ஸோ அதெல்லாம் என்ன வராது, இன்வெர்ஸ் இமேஜ் இருக்காது. ஸோ 1 and 3 வந்து f inverse of a. புரிஞ்சுதுங்களா? ஓகே சார். நீங்க ஜஸ்ட் அதுல ப்ரீ இமேஜ எடுத்து எழுத போறீங்க, அவ்வளவுதான். ப்ரீ இமேஜ் இருந்தா கன்சிடரபிள், இல்லைன்னா விட்டுட்டு போயிட்டே இருக்கலாம், அவ்வளவுதான். ஸோ சேம் எக்ஸாம்பிள் ஒரு பி எழுதிக்கலாம். -7 -8 9 10 11 24 36 13. ஸோ இதோட ப்ரீ இமேஜ் என்னங்க? இந்த நோட்டேஷன் பார்த்துக்கோங்க. f inverse of b. ஸோ இன்வெர்ஸ் இமேஜ் ஆஃப் b என்னெல்லாம் வரும்? a minus a Minus sorry 7 9 11 இதெல்லாம் வராது. 13 வராது. ஸோ இதுக்கெல்லாம் இன்வெர்ஸ் Minus- இமேஜ் கிடையாது. minus 4 -4 4 5 5 5 12 12 12 18 18 18
அவ்வளவுதான் 13 வரை. அவ்வளவுதான். 13க்கு இல்ல, அவ்வளவுதான். இதுதான் உங்களுக்கு இன்வெர்ஸ் இமேஜ். சரிங்களா? ஸோ இது கொஞ்சம் நீங்க டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியாவே உங்களால கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா மேம்? No, sir. No, sir. ஓகே. ஸோ இது வந்து நம்ம கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் படிக்கும் போதுல யூஸ் பண்ணுவோம். ஸோ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன் டோபாலஜி. மேக்ஸிமம் டோபாலஜியை மேத்தமெட்டிக்கல எப்படி சொல்லுவாங்கன்னா the property which are preserved by the continuous function, அதான் topological property ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? the property which are preserved by continuous function will be called topological property. ஸோ அதனால continuous function ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது அந்த கான்செப்ட் வரும்போது நான் உங்களுக்கு ஈஸியா புரியுற அளவுக்கு என்னெல்லாம் சொல்லித்தர முடியுமோ அதெல்லாம் நான் சொல்லி தந்துடுறேன். சரிங்களா? ஓகே. ஸோ திஸ் இஸ் வெல் ஆர்டரிங் ப்ராப்பர்ட்டி. ஒரு செட்டு வந்து ஸ்மாலஸ்ட் எலமெண்ட் இருந்துச்சுன்னா, அதாவது ஒரு ஆர்டர்ட் செட்ல வந்து ஸ்மாலஸ்ட் எலமெண்ட் இருந்துச்சுன்னா அதை வந்து வெல் ஆர்டர்ட் செட்டுன்னு சொல்லுவோம். சரிங்களா? இது ஜஸ்ட் டு நோ, நீங்க தெரிஞ்சு வச்சுக்கலாம், அவ்வளவுதான். ஒரு செட்ல ஸ்மாலஸ்ட் நம்பரை என்னால கண்டுபிடிக்க முடிஞ்சா அது வந்து வெல் ஆர்டரிங் செட். எக்ஸாம்பிள் வந்து எந்த ஒரு ஃபைனைட் செட்டுமே வெல் ஆர்டர் செட். ஏன்னா ஃபைனைட் செட்ல உங்களால என்ன எது ஸ்மாலஸ்ட் எலமெண்ட் கண்டுபிடிக்க முடியும். இன்ஃபைனைட் செட்ல ஒரு வெல் ஆர்டர் செட் சொல்லுங்க பார்ப்போம். An infinite set which is well ordered. Natural number, whole number, அதெல்லாம் well ordered set. Natural number well ordered how? Smallest element 1 ன்னு சொல்ல முடியும். Smallest element 1 இருக்கு அதனால. Whole numberல smallest element 0 இருக்கு அதனால. 0 இருக்கு அதனால அது well Set of all defined. integers? Integersலயும் 0 இருக்குது. Smallest element well defined தான் சார். Smallest element integer. Set of all integersல எது smallest element? 0 சொல்ல முடியாதுல்ல சார். -1 -2 எல்லாம் இருக்கு. -1 -2 இருக்குது. சோ yes sir. நீங்க எப்பவுமே அதுல இதுல மட்டும் தான் infinity தான் find சார் out சொல்ல பண்ண முடியும். முடியாது. so no smallest number, கரெக்ட்டா? yes sir, find out பண்ண so முடியாது. z வந்து not a well ordered set. so நீங்க வந்து எப்பவுமே தெரிஞ்ச விஷயத்துல அவசரப்பட்டு தப்பு பண்ணிடுவீங்க. அது நல்லாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனா அவசரப்பட்டு தப்பு பண்ணுவீங்க. அதை தான் நம்ம அவாய்ட் பண்ணணும் எக்ஸாம்ஸ்ல. காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா கொஞ்சம் திங்க் பண்ணி அதுக்கப்புறம் எழுதணும். டக்குன்னு எழுதிடக்கூடாது. சரிங்களா? எனக்கு தெரிஞ்ச கொஸ்டின் டக்குன்னு எழுதினீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை வந்து ரொம்ப தெரிஞ்ச விஷயமா இருக்கும். நமக்கு ரொம்ப ரொம்ப தெரிஞ்ச விஷயமா இருக்கும். நமக்கு நல்லாவே தெரியும் செட் ஆஃப் ஆல் இன்டிஜர்ஸ்ல ஸ்மாலஸ்ட் நம்பர் கிடையவே கிடையாதுன்னு தெரியும். ஆனால் அவசரப்படுறோம் பார்த்தீங்களா? இதை நீங்க அங்க அவாய்ட் பண்ணிட்டீங்கனாலே பாதி சக்சஸ் வந்துடும். சரிங்களா? சார் வேற ஏதாவது இன்ஃபைனைட் செட் which is well ordered? 2z 2z again திரும்பவும் நான் சொல்றேன், மிஸ் பண்ணிட்டீங்க. அங்கேயும் -2 வரும். -4 -8 போயிட்டே இருக்கும். அதுவும் கிடையாது. சோ the set of all even natural number சொல்லலாம். even natural number or positive multiple of 3. prime number சொல்லல சார். prime number, very good. prime numberல என்ன smallest number? 2. நல்ல வேளை 1 ன்னு சொல்லிருவீங்கன்னு நினைச்சேன். okay, 1 is not a prime, neither prime nor composite. Not composite, not prime. Yeah. okay, very good. so இதுதான் well ordered thing. மேபி क्वेश्चन இருக்கலாம். இது வந்து அவ்வளவு வந்து உள்ள இம்பார்ட்டன்ட் இல்ல, ஆனா क्वेश्चन இருக்கலாம் உங்களுக்கு. அடுத்து மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன், ஸ்ட்ராங் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் இதெல்லாம் தெரியுங்களா? இல்ல அதுவும் என்னன்னு சொல்லணுங்களா? சொல்லிருங்க சார். சொல்லுங்க சார். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் அண்ட் ஸ்ட்ராங் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா? ஓகே சார். இந்த கிளாஸ்ல வந்து கார்டினாலிட்டி ஆஃப் செட் பார்க்கலாம். சரிங்களா? ஏன்னா நான் அட்லீஸ்ட் ஒரு ப்ராப்ளமாவது உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணலாங்கிற மாதிரி யோசிச்சேன். ரொம்ப டைம் இழுத்துருச்சு. அதனால கார்டினாலிட்டி ஆஃப் செட் பார்க்கலாம். அதை பார்த்துட்டு அதுல ஒரு ப்ராப்ளம் போட்டு நம்ம நாளைக்கு மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன், ஸ்ட்ராங் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் பார்க்கலாம். சரிங்களா? சரி, கார்டினாலிட்டி ஆஃப் செட் அதுக்கு என்ன அர்த்தம்? number of elements in the set. ஓகே, சரி. இதுல என்னென்ன வெரைட்டி இருக்குது? பை யூசிங் த கார்டினாலிட்டி ஆஃப் த செட் நம்ம அதை வந்து கேட்டகரைஸ் பண்ணலாம். செட்டை என்னென்ன வெரைட்டி? வாட் ஆர் ஆல் தோஸ்?
சார் எப்படி யூனியன் கேக்குது இன்டர்செக்ஷன் புரியல. படம் மேம் யூனியன் இன்டர்செக்ஷன் அந்த மாதிரி டிஃபைன் இல்ல பண்றதா? இல்ல ஆ செட்டை நம்ம கேட்டகரைஸ் பண்ணுவோம். க்ளோஸ்டு லேபிள் செட், பண்ணி ஓபன் செட். நம்பர் ஆஃப் எலமெண்ட் வச்சுங்க மேம். க்ளோஸ் செட் எல்லாம் நம்பர் ஆஃப் எலமெண்ட் வச்சு பண்ண மாட்டோம். ஃபைனைட் இன்ஃபைனைட். இன்ஃபைனைட் சரிங்களா? ஃபைனைட் இன்ஃபைனைட் அதையுமே இன்னும் கொஞ்சம் போகும். கவுண்டபிள் அன்கவுண்டபிள். அன்கவுண்டபிள். அன்கவுண்டபிள் சரிங்களா? இதெல்லாம் தான் வெரைட்டி. ஸோ இதுதான் என்னன்னு நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். நான் எடுத்து பார்த்துட்டேன். எல்லா கொஸ்டின்லயுமே மினிமம் 2 கொஸ்டின் பேஸ்ட் ஆன் திஸ் கார்டினாலிட்டி ஆஃப் த செட் இருக்குது சரிங்களா? ஸோ மொத்தத்துல 2-3 வெரைட்டி இருக்குது. ஸோ பேஸ்ட் ஆன் தட் 2 வெரைட்டி கவுண்டபிள் அன்கவுண்டபிள் அன்கவுண்டபிள். சரிங்களா? ஸோ கவுண்டபிள்ல 2 வெரைட்டி இருக்குது. ஒன்னு வந்து ஃபைனைட், இன்ஃபைனைட். ஒன்னு வந்து கவுண்டபிள் இன்ஃபைனைட். கவுண்டபிள் இன்ஃபைனைட் ஆர்எல் எனுமரபிள்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒன்லி ஒன் கேஸ் தான், அன்கவுண்டபிள் இன்ஃபைனைட். அன்கவுண்டபிள் இதுல இன்ஃபைனைட் மட்டும் தான் இருக்கும், கவுண்டபிள் இருக்காது. சரி, ஸோ 2 வெரைட்டி ஃபர்ஸ்டே 2 செட்டை நம்ம 2ஆ பிரிக்கிறோம். ஒன்னு கவுண்டபிள், இன்னொன்னு அன்கவுண்டபிள். சரி, வாட் இஸ் மீன் பை கவுண்டபிள்? கவுண்டபிள் அப்படின்னு எப்ப சொல்லுவீங்க? ஒரு செட்டை எப்ப கவுண்டபிள்னு சொல்லுவீங்க? அதுல இருக்கிற எலமெண்ட்ஸ் நம்மளால எண்ண முடியணும். வெரி குட், சிறந்த பதில். அதுல இருக்க செட் எலமெண்ட்ஸை என்னால எண்ண முடிஞ்சா அது வந்து கவுண்டபிள். எண்ண முடியலன்னா அன்கவுண்டபிள். மேத்தமெட்டிக்கலா சொல்லணும்னா இஃப் ஐ கேன் லேபிள் பை நேச்சுரல் நம்பர், கவுண்ட் பண்றது என்ன? நெக்ஸ்ட் என்னன்னு நம்மளால சொல்லணும். 1 2 3 4 5ன்னு எண்றோம், அதானே? அதுதான் இங்கிலீஷ்ல லேபிள்டு பை நேச்சுரல் நம்பர்ன்றாங்க. அவ்வளவுதான். சரிங்களா? சோ ஒரு செட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை என்னால 1 2 3ன்னு எண்ண முடிஞ்சா அது வந்து கவுண்டபிள் செட். எண்ண முடியலன்னா அன்கவுண்டபிள் செட். ஓகேங்களா? ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, இதுல என்ன ஃபைனைட் அண்ட் இன்ஃபைனைட்? ஃபைனைட், கவுண்டபிள், இன்ஃபைனைட். ஸோ ஃபைனைட்னா என்னால எண்ணி முடிக்க முடிஞ்சதுன்னா அது வந்து ஃபைனைட். எண்ணிட்டே இருக்கிற என்னால முடிக்கவே முடியல அது வந்து இன்ஃபைனைட், கவுண்டபிள் இன்ஃபைனைட். என்னால எண்ண முடியும் ஆனா முடிக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து சாண்ட், மணல் எடுத்துக்கிறேன். வெதர் இட் இஸ் கவுண்டபிள் ஆர் அன்கவுண்டபிள்? பூமியில இருக்கக்கூடிய மணல் அன்கவுண்டபிள். அதுதான் தவறு. இன்ஃபைனைட். கவுண்ட் அதோட இன்ஃபைனைட் கூட கெப்பாசிட்டி கிடையாது. எவ்வளவுன்னு தெரியணும்ல சார்? என்னமா? கொஞ்சமா இருந்தா நம்மளால கவுண்ட் பண்றோமோ அப்படின்னு சொல்லலாம்ல சார்? பேண்ட்ல இருக்க எல்லாமே எடுத்துக்கலாம், அது முடிவில்லாம இல்ல. ஆனா நமக்கு தெரியாத நம்பரா இருக்கு. ஒவ்வொரு மணலா எடுத்து எடுத்து என்னால என்ன முடியும் தானே? எஸ் சார். அதனால அது கவுண்டபிள். சரிங்களா? கவுண்டபிள் இன்ஃபைனைட் சொல்ல முடியாதா சார்? அது முடியாது இல்லாமா? ஆனா நம்மளுடைய வியூக்கு அது கவுண்டபிள் இன்ஃபைனைட் தான். ஏன்னா we cannot do it. நம்ம வாழ்க்கை பூரா spend பண்ணிட்டே பண்ணாலும் இருக்க நமக்கு அதனால கண்டுக்க முடியாது. முடியாது. ஆனா அது முடியக்கூடியதுதான். கரெக்டா? முடியாதுங்கிறது கிடையாது, அது முடியக்கூடியதுதான். நீங்க தலைமுறை தலைமுறையா எண்ணுனீங்கன்னா முடியலாம் மேபி. ஆனா அது முடிஞ்சிடும். ஏன்னா ஃபைனைட்டா தான் இருக்கு. அது அளவில்லாம இல்லையே, ஒரு லெவலுக்கு தான் இருக்கு. சரிங்களா? எஸ் சார். ஓகேவா? ஸோ நம்ம ரியல் லைஃப்ல கவுண்டபிள் இன்ஃபைனைட்ங்கிறது இம்பாசிபிள். ஆனா ரியல் நம்பர்ல பாசிபிள். ஓகேங்களா? என்னால 1 2 3 எண்ண முடிஞ்சா அது கவுண்டபிள், எண்ண முடியலன்னா அன்கவுண்டபிள். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு கைக்குத்தளவு மணல் எடுத்தீங்கன்னா 1 2 3 ஒவ்வொரு மணலா உங்களால எண்ண முடியுமா முடியாதா? மணல எப்படி சார் எல்லாம் என்ன முடியும்? ஒரு கல்லு நான் வந்து 1 2 3ன்னு என்னலாம் பார்ட்ஸ் வச்சு சொல்றேன். குட்டி குட்டி அந்த பார்ட்டிகல்ஸ். குட்டி குட்டி நீங்க இந்த காலத்துல அவங்க
இது அது பேர் என்ன, குவாண்டம் லெவல்ல போய் இதையே என்றாங்க, எவ்வளவு அணுக்கள் இருக்குங்கிறதே என்றாங்க. அதுவே இப்போ அன்கவுண்டபிள் சொல்ல முடியாத லெவலுக்கு போயிருச்சு. வேற எக்ஸாம்பிள் சொன்னோம்னா தலைமுடி சொல்லலாம், ஹேர் கூட அது மாதிரிதான் ஆகும். ஹேர் கூட நீங்க ஒவ்வொன்றா தனித்தனியா பிரிச்சு பிரிச்சு எண்ண முடியும். கரெக்ட்டுங்களா? அது ஃபைனைட் கேஸ்ல வராதா சார்? அதுவும் ஃபைனைட் தான் மேம். நீங்க உங்க தலையில மிஞ்சி போனா ஒரு 1 ட்ரில்லியன் முடி இருக்கலாங்களா? சார் கவுண்டபிள் இன்ஃபைனிட்டிக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க சார். அது நாங்க டிஃபர் பண்ணி தெரிஞ்சுக்கிறோம் எப்படின்னு. முடின்றது இருக்குது இல்லைங்க. ஆஹா ஸ்டார்ஸ் இன் தி ஸ்கை. நேச்சுரல் நம்பர்ஸ் கவுண்டபிளி இன்ஃபைனைட் வரும்ல சார்? நேச்சுரல் நம்பர் கவுண்டபிளி இன்ஃபைனைட். அது இருக்கு. சொல்லுங்க மேம். நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன் மேம், ரியல் லைஃப்ல உங்களால அன்கவுண்டபிளுக்கு எக்ஸாம்பிளே கண்டுபிடிக்க முடியாது. அண்ட் கவுண்டபிளி இன்ஃபைனைட்டுக்கு ஸ்டார்ஸ் வந்து நமக்கு தெரியல, அவ்வளவுதான். அது வந்து அது இன்னும் தெரியலைங்க மேம், அதுதான் உண்மை. நம்ம வேணா எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் கவுண்டபிளி இன்ஃபைனைட்னு. ஒண்ணு இல்ல, ஆக்சுவலா கவுண்டபிளி அந்த கவுண்டபிளா இல்லையாங்கிறத நம்ம பெஸ்ட் எப்படி சொல்லலாம்னா, ஒரு எலமெண்ட்டுக்கு முந்தின எலமெண்ட் என்ன, அடுத்த எலமெண்ட் என்ன, இது தெரிஞ்சிருச்சுனால அது கவுண்டபிள் தான். கிளியருங்களா மேம்? பிஃபோர் ஆஃப்டர் ஒரு எலிமெண்டோட என்ன நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடிஞ்சதுன்னா அது கவுண்டபிள். முந்தின எலமெண்ட் என்ன, பிந்தின எலமெண்ட் என்ன, அவ்வளவுதான். ஒரு லைன்ல நிக்கிறீங்களா, எனக்கு முன்னாடி யார் இருக்காங்க, எனக்கு பின்னாடி யார் இருக்காங்க, இதை சொல்ல முடிஞ்சிருச்சுன்னா அது கவுண்டபிள். அதை உங்களால சொல்லவே முடியலன்னா அன்கவுண்டபிள். ஃபார் எக்ஸாம்பிள் ரியல் நம்பர் எடுத்துக்கோங்க. 1க்கு முந்தின நம்பர் என்ன? 0. நோ சார், we cannot. ரியல் நம்பர், நான் வந்து இன்டிஜர் சொல்றேன். ரியல் 0.99999 போயிட்டே இருக்கும், சொல்ல முடியாது. நீங்க எத்தனை 9 போட்டாலும் அதுக்கப்புறம் ஒரு 9ஐயோ 1ஓ போட்டு அது ரெண்டுக்கு இடையில இருக்கும், அதனால கவுண்ட் பண்ண முடியாது. அதை கவுண்ட் பண்ணவே முடியாது, அதனாலதான் அது அன்கவுண்டபிள். புரிஞ்சுதுங்களா? எஸ் சார். சரிங்களா? ஒரு எலமெண்ட்டுக்கு முந்தின எலமெண்ட் பிந்தின எலமெண்ட் என்னால கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னா அது கவுண்டபிள், இல்லைன்னா இல்லை. ஸோ ஸ்டாரை வந்து நீங்க ஆர்டர் பண்ணிட்டு இது முந்தின ஸ்டார் பிந்தின ஸ்டார்னு உங்களால சொல்ல முடியும். கரெக்டுங்களா? எஸ் சார். ஆனா நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியாத நிறைய ஸ்டார் இருக்கனால நம்ம அதை அன்கவுண்டபிள்னு சொல்றோம். ரீசன் அதுதான். இன்னுமே நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியாம ஸ்டார் நிறைய இருக்கிறதுனால நம்ம அதை வந்து அன்கவுண்டபிள் சொல்றோம். ஆனா we can able to count them. அது வந்து கவுண்டபிளி இன்ஃபைனைட் வேணா வச்சுக்கலாம், ஏன்னா அதோட கவுண்ட் நமக்கு தெரியாது, அதனால கவுண்டபிளி இன்ஃபைனைட்னு வச்சுக்கலாம். அதே போலதான் ஸ்டாண்டோ, அதோட கவுண்ட் தெரியாதுங்கிறனால கவுண்டபிளி இன்ஃபைனைட்னு வச்சுக்கலாமே தவிர அது ஒரு லிமிட்டடா தான் இருக்குது. கரெக்டுங்களா? ஏதாவது டவுட்? நோ சார். சரிங்களா? கவுண்ட் பண்ண முடிஞ்சா கவுண்டபிள், கவுண்ட் பண்ண முடியலன்னா அன்கவுண்டபிள். ஒரு எலமெண்ட்டுக்கு முந்தின எலமெண்ட் என்ன பிந்தின எலமெண்ட் என்ன தெரிஞ்சதுன்னா அது கவுண்டபிள், அது தெரியலன்னா அன்கவுண்டபிள். அது இல்லைன்னா அது தெரியற மாதிரி நம்ம ஆர்டர் பண்ணணும், அடுக்கி வைக்கணும். அப்படி அடுக்கி வைக்க முடிஞ்சாலும் அது கவுண்டபிள் தான். சரிங்களா? ஓகே. ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய அதிர்ச்சிகள்லாம் இருக்குது, இப்போ பார்க்கலாம் ஒன்று ஒன்றா. ஓகே. கார்டினாலிட்டி ஆஃப் செட், கவுண்டபிள் செட்டு, ஃபைனைட்டு. என்னால ஒரு மேத்தமெட்டிக்கலா சொல்லணும்னா அந்த செட்டில இருந்து நேச்சுரல் நம்பருக்கு எனக்கு ஒரு மேப் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியணும் அப்படின்னா அது வந்து ஃபைனைட் செட். சரிங்களா? ஒரு செட் ஏ வந்து நான் கவுண்டபிள் சொல்லணும்னா மேப் ஃப்ரம் ஏ டு என். சரிங்களா? என்னால ஒரு 1-1 மேப் ஃப்ரேம் பண்ண முடிஞ்சிருச்சுன்னா எனக்கு வந்து அது கவுண்டபிள் செட்னு சொல்லுவேன். சரிங்களா? இது ஃபைனைட்டும் இன்ஃபைனைட் ரெண்டுமே அடக்கும். இது வந்து ஒரு 1-1 மேப் என்னால இந்த செட் டு நேச்சுரல் நம்பர் ஃப்ரேம் பண்ண முடிஞ்சிருச்சுனாலே எனக்கு நான் வந்து என்னன்னு சொல்லிடுவேன்னா இது வந்து கவுண்டபிள் செட்னு சொல்லிடுவேன். சரிங்களா? அது வந்து ஒன்லி ஃபைனைட் நம்பர் ஆஃப் எலமெண்ட் இருந்தா ஃபைனைட் செட்டு, இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் எலமெண்ட் இருந்தா இன்ஃபைனைட் செட். இவ்வளவுதான் கான்செப்ட். சரிங்களா? எனி டவுட்ஸ் மேம்? நோ சார். ஓகே. அன்கவுண்டபிள் செட்னா இஃப் இட் இஸ் நாட் கவுண்டபிள் we will say uncountable set. ஓகேங்களா? சரி, இப்போ எக்ஸாம்பிள் போலாம். கவுண்டபிள் செட்டுக்கு எக்ஸாம்பிள் கெஸ் பண்ணுங்க பார்ப்போம். ஒவ்வொரு கவுண்டபிள் செட்டா நமக்கு தெரிஞ்ச செட்ல இருந்து ஆரம்பிக்கலாம். Number of students in class. Number of students in the class. அது ஃபைனைட்டா, இன்ஃபைனைட்டா, கவுண்டபிளா, அன்கவுண்டபிளா? Finite.
ஃபைனைட் கிளாஸ்ல கவுண்டபிள் செட். ஃபைனைட் ஃபைனைட் கவுண்ட் ஃபைனைட் செட். சரி, வேற செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர். அதான் செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ அதை வச்சு தான் கவுண்ட் பண்றோம், அதனால அது கவுண்டபிள் இன்ஃபைனைட். ஓகேங்களா? ஏன்னா அதை தான் நம்ம யூஸ் பண்ணவே செய்யறோம் கவுண்ட் பண்றதுக்கு. சரிங்களா? ஸோ செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர் வந்து எக்ஸாம்பிள் ஆஃப் கவுண்டபிள் செட். இது ரொம்ப முக்கியம். நிறைய கொஸ்டின்ஸ்ல இதுல இந்த செட்டை கொடுத்து கவுண்டபிளா இல்லையான்னு கேட்டிருக்காங்க, இல்லைன்னா which of the following is countable அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதனால இந்த எக்ஸாம்பிள்ஸை கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நேச்சுரல் நம்பர் தான் யூஸ் பண்ணி நம்ம கவுண்ட் பண்றோம். ஸோ அதனால நேச்சுரல் நம்பர் வந்து கவுண்டபிள் செட். ஆனா இது வந்து கவுண்டபிளி இன்ஃபைனைட். அடுத்தது அதுக்கப்புறம் வேற ஏதாவது எக்ஸாம்பிள்ஸ் மேம்? செட் கொடுக்கலாமா சார்? இண்டீஜர்ஸ் செட் ஆஃப் ஆல் இண்டீஜர்ஸ் ஹோல் நம்பர்ஸ் கூட கவுண்டபிளா? ஹோல் நம்பர்ஸ் வந்து ஒரு நம்பர் தான் எக்ஸ்ட்ரா இருக்கு, ஹோல் நம்பர் சொல்லலாம். W செட் ஆஃப் ஆல் இண்டீஜர்ஸ் கவுண்டபிளா இல்லையா? கவுண்டபிள் தான். எப்படி கவுண்ட் பண்ணுவீங்க? அந்த நம்பர் -1க்கு இந்த சைடு நேச்சுரல் நம்பருக்கு 1 2 3ங்கிறது கொடுத்துட்டு இந்த சைடு ஆர்டர் பண்ண முடியாது. அதான் எப்படி கொடுப்பீங்க? நேச்சுரல் நம்பர் 1 2 3 4 எக்ஸான் இருக்கு, இந்த பக்கம் 0 -1 +1 2 -2 3 4 எக்ஸெட்ரான்னு போகுது, இந்த பக்கம் -2 போகுது. ஸோ இது ரெண்டு எப்படி பைஜெக்ஷன் ஃப்ரேம் பண்ணுவீங்க? ஒரு மேப் எப்படி கவுண்ட் பண்ணுவீங்க? சார் -1க்கு ஆல்டர்னேட்டிவா +1 கொடுக்கலாம்ல சார்? என்னங்க மேம்? இப்போ -0ல இருந்து எடுத்துக்கணும் -1 1க்கும் அந்த மாதிரி மேப் பண்ணிட்டு போலாம்ல சார்? அதான் எப்படின்னு சொல்லுங்க கரெக்டா. 0க்கு என்ன மேப் பண்ணுவீங்க? 1 கொடுக்கலாம் சார். 1 அப்போ 1க்கு 2 -1க்கு -1க்கு 3 ஸோ திரும்ப 2க்கு சரி 4 2க்கு 4 -2க்கு 5 -2க்கு 5 இந்த மாதிரி ஒரு மேப் பண்ணலாம். சரி, இந்த சரிங்களா? மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணாங்க? ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் டிஃபைன்டு பை என்ன கொடுத்துருக்காங்க? ஒண்ணும் இல்ல, அது அழகான ஒரு ஃபங்க்ஷன் தான். f of x equal to, சரிங்களா, பாசிட்டிவா இருந்தா என்ன வருதுன்னு பாருங்க. 0 மட்டும் விட்டுறலாம். பாசிட்டிவா இருந்தா x will be all 2x. integers 1 வந்து 2 வருது, 2 வந்து 4 வருதுங்களா? 2x if x is positive. ஓகே ஓகேவா? அடுத்தது நெகட்டிவா இருந்தா x 2x + 1 or 2 2x plus times 1. modulus of x plus 1 if x is negative. கரெக்டா? கரெக்டா வருதுங்களா? 2 into modulus of Yes sir. எஸ் சார். அடுத்தது ஒரே ஒரு இது மட்டும் பெண்டிங் இருக்குது, x equal to 0 1 if x equal to 0. அவ்வளவுதான். கரெக்டா வருதுங்களா? ஓகே சார். இதுதான் அந்த ஃபங்க்ஷன். ஆனா இது மட்டுமே ஃபங்க்ஷன் கிடையாது, இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்பிள். நீங்க உங்க இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் டிஃபைன் பண்ணலாம். சரிங்களா? இது கூட மாத்தி கூட போடலாம். இதுக்கு 2x + 1 போட்டு இதுக்கு கீழே ஜஸ்ட் 2x கூட போட்டுக்கலாம். இதுவும் ஒரு கரெக்டாக செய்யும். ஓகேங்களா? ஏதாவது டவுட்? நோ சார். ஓகே. ஸோ செட் ஆஃப் ஆல் இன்டிஜர்ஸ் வந்து கவுண்டபிள். அடுத்தது வேற ஏதாவது? செட் ஆஃப் ஆல் ரேஷனல்ஸ் வருமா? கவுண்டபிளா அன்கவுண்டபிளா? அன்கவுண்டபிள். கவுண்டபிள். q is countable. ஆமா ஆமா, இஸ் கவுண்டபிள். கவுண்டபிள். இசட்டுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டோம், q என்ன பண்றது? ஆக்சுவலா உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ட் டைப் क्वेश्चन இல்ல தானே? டிஸ்கிரிப்டிவ் இல்ல சார். நோ இல்லையா? சார். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் பார்த்த क्वेश्चनல டிஸ்கிரிப்ட் இருந்துச்சு, அதனால தான் கேட்டேன். ஓகேங்களா? ஸோ q இஸ் வந்து கவுண்டபிள். ஹோல் நம்பர் த செட் ஆஃப் ஆல் ரேஷனல் நம்பர் வந்து கவுண்டபிள். சரிங்களா? அதுக்கு ஒரு சூப்பர் ப்ரூஃப் இருக்கு. நீங்க இன்ட்ரெஸ்டடா இருந்தா டோபாலஜி புக்கோ இல்லைன்னா ஏதாவது ஸ்டாண்டர்ட் புக் எடுத்து பாத்தீங்கன்னா q வந்து எப்படி கவுண்டபிள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அழகா ஒரு ஸ்கொயர் டைப்ல போட்டு சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நேச்சுரல் நம்பர், இன்டிஜர், ஹோல் நம்பர், ரேஷனல் நம்பர்
இதெல்லாம் கவுண்டபிள். கவுண்டபிள். சரிங்களா? அன்கவுண்டபிள் செட்டுக்கு எக்ஸாம்பிள் ஆர் ரேஷனல் Rational number, ரியல் நம்பர், real number. இர்ரேஷனல் நம்பர். சரிங்களா? இப்போ ரேஷனலும் கவுண்டபிளா இருந்து இர்ரேஷனலும் கவுண்டபிளா இருந்தா ஆர் வந்து கவுண்டபிள் ஆயிரும். அப்போ இர்ரேஷனல் வந்து என்னவா தான் இருக்கணும்? அன்கவுண்ட் அன்கவுண்டபிளா தான் இருக்கும். சரிங்களா? ஸோ ரியல் நம்பர், காம்ப்ளெக்ஸ் நம்பர் இதெல்லாமே வந்து எனக்கு என்ன? Uncountable. அன்கவுண்டபிள் செட். இதெல்லாம் சம் நோன் செட்ஸுக்கு நம்ம பார்த்துருக்கோம். அவ்வளவுதான். சரிங்களா? இதை தவிர வேற ஏதாவது கவுண்டபிள் செட் உங்களால சொல்ல முடியுமா? இதை தவிர்த்து வேற ஏதாவது கவுண்டபிள் செட்? Polynomial function countable. பாலினாமியல் கவுண்டபிளா இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். Polynomial set of all polynomial functions. பேஸ்ட் ஆன் ஓவர் எந்த செட்டுங்கிறத பொறுத்து. ஏன்னா ரியல் நம்பரே அன்கவுண்டபிளும் போது பாலினாமியல் ஆஃப் ரியல் வந்து அன்கவுண்டபிளா தான் இருக்கும். சரிங்களா? டிஸ்கஸ் பண்ணலாம், அதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நேரங்களில் நீங்க ரொம்ப என்னங்க மேம் 2z 2z சொல்லிட்டோம். வெரி குட். இந்த மாதிரி நேரங்கள்ல நீங்க எந்த மாதிரி யோசிக்கணும்? 2z 3z இதெல்லாம் வந்து டிஃபரண்ட் செட் ஃப்ரம் திஸ். கரெக்டா? ஆனா அதுவுமே எக்ஸாம்பிள்ஸ் தான். Prime numbers countable. படம் மேம் Prime numbers countable. பிரைம் நம்பர்ஸ் வந்து கவுண்டபிள். அது வந்து கவுண்டபிளி இன்ஃபைனைட் டூ. ஒரு தியரம் படிச்சிருப்பீங்க, செட் ஆஃப் ஆல் பிரைம் நம்பர் இஸ் இன்ஃபைனைட். கரெக்ட்டுங்களா? எஸ் சார். இந்த செட்டு Q ஆல்ரெடி கவுண்டபிள், ஒரே ஒரு எலமெண்ட் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டேன். இது கவுண்டபிளா இல்லைங்களா? கவுண்டபிள். ஸோ இது மாதிரி ஸ்மார்ட்டா யோசிக்கணும். சரிங்களா? ஸோ இதுல இருந்து பின்னாடி ரிசல்ட் வருது. ஃபர்ஸ்ட் ரிசல்ட் சப்செட் ஆஃப் ஃபைனைட் செட் இஸ் ஃபைனைட். இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். சப்செட் ஆஃப் ஃபைனைட் செட் இஸ் ஃபைனைட். சப்செட் ஆஃப் இன்ஃபைனைட் செட் நோ நீட் டு பி இன்ஃபைனைட் அகைன். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க பார்ப்போம். நேச்சுரல் நம்பர் வந்து 1 to 10 வரைக்கும் ஒரு செட் வெரி குட். நேச்சுரல் நம்பர் இன்ஃபைனைட் செட். 10 நம்பர் மட்டும் எடுத்துக்கிட்டா இன்ஃபைனைட் செட் கிடையாது. சரிங்களா? ஸோ சப்செட் ஆஃப் இன்ஃபைனைட் செட் நோ நீட் டு பி இன்ஃபைனைட் செட். அடுத்தது சூப்பர் செட் ஆஃப் ஃபைனைட் செட் நோ நீட் டு பி ஃபைனைட். சேம் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். கரெக்ட்டுங்களா? எஸ் சார். ஃபைனைட் செட் சூப்பர் 10 செட் வரைக்கும். ஆஃப் ஒரு 10 நம்பர் எடுத்துட்டோம்னா அது ஃபைனைட் செட். அதே செட் ஆஃப் ஆல் இன்டிஜர் எடுத்துட்டோம்னா அது இன்ஃபைனைட் செட். இல்லைங்களா? அதே போல சூப்பர் செட் ஆஃப் இன்ஃபைனைட் செட் வந்து ஆல்வேஸ் இன்ஃபைனைட். ஒரு செட்டுக்குள்ள இன்ஃபைனைட் செட் இருக்குன்னா அது வந்து இன்ஃபைனைட் தான். இதே ரிசல்ட் வந்து கவுண்டபிளுக்கும் சரி அன்கவுண்டபிளுக்கும் சூட் ஆகும். சரிங்களா? ஸோ சப்செட் ஆஃப் கவுண்டபிள் செட் இஸ் கவுண்டபிள். இதுக்கு பதிலாக கவுண்டபிள் யூஸ் பண்ணிக்கலாம். சார் சொல்லுங்க மேம். தேர்ட் பாயிண்ட் பாருங்க, சூப்பர் செட் ஆஃப் ஃபைனைட் செட் வந்து நோ நீட் டு பி ஃபைனைட்னு கொடுத்திருக்காங்க. சோ ஃபைனைட் செட்ல இருக்கக்கூடிய சப்செட் எப்படி சார் ஃபைனைட் இல்லாம எப்படி இன்ஃபைனைட்டா வர வாய்ப்பு இல்ல? சூப்பர் செட் தான் சொல்றாங்க. சூப்பர் செட் ஃபைனைட் பாருங்க. செட் சூப்பர் செட்னா அதோட பெரிய செட். சூப்பர் செட்னா அதோட பெரிய செட். ஓ ஓகே சார். சூப்பர் செட் ஆஃப் ஃபைனைட் செட். கவுண்டபிள் அன்கவுண்டபிளுக்கு இது ஒர்க் ஆகும். சரிங்களா? ஃபைனைட் இருக்கிறதுலாம் கவுண்டபிள் போட்டுட்டு இன்ஃபைனைட் இருக்கிறதெல்லாம் அன்கவுண்டபிள் போட்டீங்கனாலும் இது ஒர்க் ஆகும். சரிங்களா? ஓகே சார். சப்செட் ஆஃப் கவுண்டபிள் செட் இஸ் நோ நீட் டு பி சாரி இன்ஃபைனைட் தானே. சப்செட் ஆஃப் அன்கவுண்டபிள். சரிங்களா? இன்ஃபைனைட் இருக்கிற இடத்துல அன்கவுண்டபிளும் ஃபைனைட் இருக்கிற இடத்துல கவுண்டபிள் போட்டீங்கன்னா இந்த ரிசல்ட் அப்படியே எக்ஸாக்ட்டா ஒர்க் ஆகும். சரிங்களா? ஓகே. ஓகே. அடுத்தது ஃபைனைட் யூனியன் இன்டர்செக்ஷன் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் ஃபைனைட் செட் இஸ் ஃபைனைட். இதுல ப்ராடக்ட்ங்கிறது உங்களுக்கு அந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டை மீன் பண்ணுது. சரிங்களா? ஓகேவா? ஃபைனைட் யூனியன் அதாவது
A1 A2 A3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு AN நம்பர் ஆஃப் ஃபைனைட் யூனியன் சாரி ஃபைனைட் செட் எடுத்து அதை யூனியன் எடுத்தா அது அகைன் ஃபைனைட்டா இருக்கும். ஓகேங்களா? எஸ் சார். A1ல 10 எலமெண்ட் இருக்கு, A2ல 20 எலமெண்ட் இருக்கு, A3ல 30 எலமெண்ட் இருக்கு. இதோட யூனியன் ஃபைனைட்டா இல்லையா? ஃபைனைட். ஃபைனைட். எத்தனை எலமெண்ட் இருக்கும்? 60 இருக்கும். பட் அதுல காமன் எலிமெண்ட்ஸ் வந்து வராது. காமன் மேக்ஸிமம் எலிமெண்ட்ஸ் 60 இருக்கலாம். கரெக்டா? கரெக்ட்டுங்களா மேம்? மேக்ஸிமம் 60 இருக்கலாம். 60. சரிங்களா? அதே போலதான் இன்டர்செக்ஷன். சரிங்களா? இன்டர்செக்ஷன் ஆஃப் ஃபைனைட் செட் வில் பி அகைன் ஃபைனைட். அதே போல ப்ராடக்ட் ஆஃப் ஃபைனைட் செட் இஸ் ஃபைனைட் ப்ராடக்ட். அதாவது A1 A2 A3 கார்ட்டீசியன் ப்ராடக்ட் A2 கார்ட்டீசியன் ப்ராடக்ட் A3 கார்ட்டீசியன் ப்ராடக்ட் A4 இந்த மாதிரி ஃபைனைட்டா இருந்தா மட்டும்தான் இது ஃபைனைட். சரிங்களா? So finite union, finite intersection, finite Cartesian product of finite set is finite. Set is finite. Any doubts, ma'am? No, sir. Okay. So same thing. நான் சொன்ன மாதிரியே countable union and intersection of countable set is countable. இதுல ஒண்ணு மிஸ் ஆகுது போன ஸ்டேட்மெண்ட்ல இருந்து. என்ன மிஸ் ஆகுது? கவுண்டபிள் யூனியன் அண்ட் இன்டர்செக்ஷன் ஆஃப் கவுண்டபிள் ப்ராடக்ட் வந்து மிஸ் ஆகுது. அதுதான் இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபைனைட் ப்ராடக்ட் ஆஃப் கவுண்டபிள் செட் இஸ் கவுண்டபிள், பட் கவுண்டபிள் ப்ராடக்ட் ஆஃப் கவுண்டபிள் செட் இஸ் நோ நீட் டு பி கவுண்டபிள். ஸோ இந்த கவுண்டபிள் உங்களுக்கு 2 வெரைட்டி இருக்குது. கரெக்ட்டுங்களா? ஒன்னு ஃபைனைட், இன்னொன்னு ஃபைனைட், இன்னொன்னு வந்து கவுண்டபிளி இன்ஃபைனைட். சரிங்களா? கீழே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்க. இது ஒரு தியரம் டோபாலஜி புக்ல இருக்குது, மங்கஸ் புக்ல. ஓகேங்களா? ஸோ லெட் X denote 2 எலமெண்ட் செட் 0,1. 2 எலமெண்ட் தான் இருக்கு, 0வும் 1 மட்டும் தான் எக்ஸ்ல. இதை நான் என்ன பண்றேன்னா இன்ஃபைனைட் ப்ராடக்ட் எடுக்கிறேன். அப்படின்னா எக்ஸ் இன்டூ இந்த ஒமேகா கருத்து என்னன்னா இன்ஃபைனைட். ஸோ எக்ஸ் ஸ்கொயர்னா நீங்க எக்ஸ் கிராஸ் எக்ஸ் போடுறோம்ல, எக்ஸ் கியூப்னா 3 திருப்பு போடுவீங்க. கரெக்டுங்களா? அதே போல எக்ஸ் ஒமேகானா என்ன அர்த்தம்னா இன்ஃபைனைட் டைம்ஸ் போடுவோம்னு அர்த்தம். முடியாது, போயிட்டே இருக்கும். இந்த செட் வந்து அன்கவுண்டபிள். ஸோ இது வந்து கவுண்டபிள் இன்ஃபைனைட். கரெக்டுங்களா? எக்ஸ் ஒமேகாங்கிறது 1 2 3 எக்ஸெட்ரா இன்ஃபினிட்டி வரை போறதான் எக்ஸ் ஒமேகான்னு டினோட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து கவுண்டபிள் இன்ஃபைனைட். இதோட ப்ராடக்ட் வந்து அன்கவுண்டபிளா இருக்கும். ஓகேங்களா? எனி டவுட்? இதுல நான் பெரிய லெவல்ல செட்டு கூட எடுக்கல, ஜஸ்ட் 2 எலமெண்ட் செட்டு தான் எடுத்திருக்கேன். அதுக்கே எனக்கு இன்ஃபைனைட் ப்ராடக்ட் போகும்போதுல அன்கவுண்டபிள் ஆயிருது. ஸோ நீங்க இதை விட அதிகமான எலமெண்ட் இருக்கக்கூடிய செட் எடுத்தீங்கன்னா இன்னும் பெருசா போகும். சரிங்களா? ஸோ அதனாலதான் என்ன, the countable product of countable set no need to be countable. Any doubts, ma'am? ஆக்சுவலா இங்க நான் ஒரு வேர்ட் யூஸ் பண்ணிருக்கேன், நோ நீட் டு பி. அப்படின்னா பாசிபிள் இருக்குன்னு அர்த்தம். அப்படிதானே? கவுண்டபிள் ப்ராடக்ட் ஆஃப் கவுண்டபிள் செட் இஸ் நோ நீட் டு பி கவுண்டபிள் எழுதுறியா? அப்படின்னா நோ நீட் டு பினா நீட் சம்டைம்ஸ் இருக்கலாம்னு அர்த்தம். கரெக்டுங்களா? அது மாதிரி நோ நீட்னு எதுக்கு போட்டிருக்கேன்னு யாராவது சொல்ல முடியுமா? கவுண்டபிளா வரலாம், இல்ல அன்கவுண்டபிளாவும் வரலாம். எதுன்னு ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இது ரெண்டுல எதுனாலும் வரலாம் அப்படின்னு. ஏன் என்ன காரணத்துக்காக ரெண்டும் வரலாம்ங்கிறீங்க? நான் இங்க ஒரு 2 எலிமெண்ட் சொல்லுங்க மேம். இன்ஃபைனைட் டைம்ஸ் அந்த ஒமேகா எடுத்தனால அது அன்கவுண்டபிள்னு போகுது. சப்போஸ் நான் ஃபைனைட்ல பவர்ஸ் வேஸ்ட் மேலே ஆன்சர் இருக்கு. ஃபைனைட்டும் என்னதான் எனக்கு கவுண்டபிள் தான். கரெக்ட்டுங்களா? இதுவுமே இந்த கிளாஸ்ல தான் வரும். கவுண்டபிள் ப்ராடக்ட் ஆஃப் கவுண்டபிள் செட்ல இதுவுமே ஒன் ஆஃப் சப் கேஸ். கரெக்ட்டுங்களா? ஃபைனைட் ப்ராடக்ட் ஆஃப் கவுண்டபிள் செட் இஸ் கவுண்டபிள். ஸோ அந்த ஃபைனைட் ப்ராடக்ட்டும் வரனால தான் நோ நீட் பி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நான் யூஸ் பண்றேன். இல்லைன்னா நாட் அ கவுண்டபிள் நான் எழுதியிருப்பேன். கரெக்ட்டுங்களா?
இதெல்லாம் நீங்க கவனமா கவனிக்க வேண்டிய விஷயங்கள். ஸோ ஃபைனைட்டும் கவுண்டபிள், கவுண்டபிள் இன்ஃபைனைட்டும் கவுண்டபிள். எப்போ நான் இங்க கவுண்டபிள் இன்ஃபைனைட்டுங்கிற வார்த்தை இருக்குதோ அப்போ இது வந்து மாறலாம். சரிங்களா? ஸோ அந்த ஜென்ரலைஸ்டு வேர்டுக்கும் பர்டிகுலரைஸ்டு வேர்டுக்கும் நீங்க எப்பவுமே வித்தியாசம் தெரிஞ்சு கொஸ்டின் அட்டன் பண்ணணும். ஓகேங்களா மேம்? சப்போஸ் இந்த இடத்துல கவுண்டபிள் இன்ஃபைனைட்னு வந்திருந்தா அது அன்கவுண்டபிள். அப்போ அன்கவுண்டபிளான்னு கேக்குறீங்களா? என்ன நினைக்கிறீங்க? நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி? கவுண்டபிள் இன்ஃபைனைட் டைம்ஸ் அந்த ஏற்கனவே ஒமேகா இன்ஃபைனைட் டைம்ஸ்ங்கறப்ப அன்கவுண்டபிள் சொல்லிருக்கோம். இங்கதான் நீங்க ஒரு விஷயத்த மிஸ் பண்றீங்க. இது என்னது? அதுக்கு மேப் போட முடிஞ்சு அது கவுண்டபிளா மாறும்ல சார்? அதுதான் ஆக்சுவலா இந்த கவுண்டபிள்ல 2 எலிமெண்ட் இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு என்ன ஆகுது? அன்கவுண்டபிளா போகுது. 2 2க்கு மேல இருந்தா அன்கவுண்டபிளா போகுது. ஒரே ஒரு எலிமெண்ட் மட்டும் இருந்துச்சுன்னா சிங்கிள் ஏ மட்டும்தான் இருக்குது. கவுண்டபிள். பவர் மொத்தம் எத்தனை எலிமெண்ட் இருக்கும் அதோட ப்ராடக்ட் ஸ்பேஸ்ல? சிங்கிள் எலிமெண்ட். ஒரே ஒரு எலிமெண்ட் தான் இருக்கும். அது என்னன்னா இந்த சீக்வன்ஸ் ஏ கமா ஏன்னு இருக்கும். இந்த ஒரு எலிமெண்ட் மட்டும் தான் இருக்கும், போயிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்க எப்பவுமே ஜென்ரலைஸ்டு வேர்டை வச்சு ஆன்சர் பண்ணிடக்கூடாது. சரிங்களா? புரிஞ்சுதுங்களா? ஓகே. ஸோ இதுல 2 விஷயம் முக்கியமானது. இதுல நீங்க கவுண்டபிள் இன்ஃபைனைட்னு இருந்தாலுமே இங்க எனக்கு ஜென்ரலைஸ்டு வேர்டு தான் இருக்கு. ஸோ இது கேன் பி a singleton ஆல்சோ. ஓகேங்களா? ஸோ அது வந்து நம்மள என்ன பண்ணிரும்? டிராப் பண்ண வச்சிரும். சரிங்களா? இது ரெண்டுமே கவுண்டபிள் இன்ஃபைனைட் இருந்தா அது வந்து அன்கவுண்டபிள் தான். ஓகேவா? ஓகே. எனி டவுட்ஸ் மேம்? ஸோ அந்த இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வேர்டிங்ஸ் எவ்வளவு முக்கியங்கிறது. ஓகேங்களா? அந்த கவுண்டபிள் அன்கவுண்டபிள் இதெல்லாம் ஜென்ரலைஸ்டு வேர்டா இருக்கும் போதுல நீங்க வந்து எப்பவுமே கொஞ்சம் திங்க் பண்ணி ஆன்சர் பண்ணணும். அவசரப்படவே கூடாது. எனி டவுட்ஸ் மேம்? ஓகே, சரி. இங்க கொஸ்டின் வந்துருச்சு. விசிபிளா மேம்? வெதர் இட் இஸ் விசிபிள் டு யூ? எஸ் சார். ஓகே. ஸோ எக்ஸ் வந்து எனக்கு 2 பாயிண்ட் செட் 0,1 அண்ட் எக்ஸ்ஜே வந்து எனக்கு என்னன்னா க்ளோஸ் அதே 0,1 2 எலிமெண்ட் செட் தான். ஃபார் எவ்ரி ஜே ஈக்குவல் டு 1 2 3 லெட் இந்த ப்ராடக்ட் வந்து நீங்க இதுக்கு யூஸ் பண்றது கார்ட்டீசியன் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஜே ஈக்குவல் டு 1 to infinity xjனா x1 கிராஸ் x2 கிராஸ் x3 எக்ஸெட்ரா xn அப்படி போயிட்டு இருக்கு இன்ஃபைனைட். சரிங்களா? இந்த செட் வந்து கவுண்டபிளா அன்கவுண்டபிளா? இதான் கொஸ்டின். which of the following is are true? first y is countable set. இது ட்ரூவா ஃபால்ஸா? ஃபால்ஸ். ஃபால்ஸ். ஏன்? லாஸ்ட் ரிசல்ட் பார்த்தோம்ல சார், 2 செட்ஸ்க்கு பவர் ரைஸ் கார்டினாலிட்டி போடும். So, இது வந்து அன்கவுண்டபிள். false, uncountable. Cardinality of y is equal to cardinality of 0,1. இது வந்து நமக்கு தேவையில்லாதது. ஏன்னா இது வந்து நெட் செட் எக்ஸாமுக்கு கரெக்டானது, பிஜிடிஆர்பிக்கு செட் ஆகாது. ஓகேங்களா? அது தனியா வரும். நெக்ஸ்ட் உள்ளது என்ன நினைக்கிறீங்க? அன்கவுண்டபிள் கரெக்டா இல்லையா? போட்டாலும் அன்கவுண்டபிள் வரும் சொல்றாங்க. கரெக்ட்ன்றீங்க. கவுண்டபிள் வரும். கவுண்டபிள் ஃபைனைட் எப்படி? ப்ராடக்ட் யூனியன் பண்ணும்போது அது வந்து அன்கவுண்டபிளா தான் இருக்கும். லாஸ்ட் அதுக்கு முன்ன ஃபர்ஸ்ட் இது பார்த்தோம்ல சார், ஃபைனைட் ப்ராடக்ட் ஆஃப் கார்ட்டீசியன். சரி, ஃபர்ஸ்ட் உள்ள இருக்கிறத பாருங்க. இதுல எத்தனை ப்ராடக்ட் இருக்குது? ஃபைனைட். ஃபைனைட் ப்ராடக்ட் ஆஃப் கவுண்டபிள் செட். அதுவும் ஃபைனைட் தான். அதுல மேல ஃபைனைட் இருக்கு. ஃபைனைட் ப்ராடக்ட் ஆஃப் ஃபைனைட் செட். அது வந்து என்ன? ஃபைனைட்டா அன்கவுண்டபிளா கவுண்டபிளா? கவுண்டபிள். அதுக்கப்புறம் யூனியன் எடுக்கிறோம். கவுண்டபிள் தான். கவுண்டபிள் யூனியன் ஆஃப் கவுண்டபிள் செட் யூனியன் கவுண்டபிள். கவுண்டபிள். சோ இது வந்து அன்கவுண்டபிள்ங்கிறது தப்பு. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி இடங்கள்ல நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். சோ நீங்க சிங்கிள் ஸ்டெப்பா உள்ள போனீங்கன்னா ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் உள்ள இருக்கிறத எடுக்கிறீங்க,
இதுல வந்து எக்ஸ்ஜேங்கிறது எனக்கு 2 எலமெண்ட் செட், அது வந்து ஃபைனைட் செட். ப்ராடக்ட்டும் எனக்கு ஃபைனைட் தான் இருக்கு, ஃபைனைட் ப்ராடக்ட் ஆஃப் ஃபைனைட் செட். நமக்கு ரிசல்ட்டே இருக்குது, ஃபைனைட் ப்ராடக்ட் ஆஃப் கவுண்டபிள் செட் இஸ் கவுண்டபிள். ஸோ இது உள்ள இருக்கிறது வந்து எனக்கு கவுண்டபிள். ஸோ அதுக்கப்புறம் உள்ள இருக்கிறது எல்லாமே கவுண்டபிள் செட்டு, நான் கவுண்டபிள் யூனியன் தான் எடுக்கிறேன். அது ப்ராடக்ட் இல்ல, என்னது ஜஸ்ட் யூனியன். கவுண்டபிள் யூனியன் ஆஃப் கவுண்டபிள் செட்டு கவுண்டபிள். ஸோ எனக்கு என்ன ஆகும்னா இந்த ஆப்ஷனும் தப்பு. ஸோ ஒய் இஸ் அன்கவுண்டபிள், இதுதான் என்ன கரெக்ட். ஓகேங்களா, கிளியர் ஆயிடுச்சா? ஜஸ்ட் தெரிஞ்ச கான்செப்டை உங்களை எக்ஸாமின் பண்ணுவாங்க, அவ்வளவுதான். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதை உங்களால எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பண்ண முடியுதுங்கிறத மட்டும் தான் பார்ப்பாங்க, அவ்வளவுதான். சரிங்களா? எனி டவுட்? சரி, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இங்க எனக்கு ஏஜேபி ஃபைனைட் செட் கண்டெய்னிங் அட்லீஸ்ட் 2 டிஸ்டிங் எலமெண்ட்ஸ். ஸோ ஏஜேங்கிறது எனக்கு வந்து செட் வித் மினிமம் 2 எலமெண்ட், 2க்கு கீழே இல்லைங்கிறது சொல்லிட்டாங்க கிளியரா. தென் which of the following are correct? So first one, union of j equal to 1 to infinity aj கவுண்டபிளா இல்லையா? ஃபைனைட் செட்னால கவுண்டபிள் வரும். சோ இது வந்து யூனியன், கவுண்டபிள் யூனியன் ஆஃப் கவுண்டபிள் செட். யூனியன் ஆஃப் கவுண்டபிள் இஸ் கவுண்டபிள். ஓகே, கவுண்டபிள் யூனியன் ஆஃப் கவுண்டபிள் செட் இஸ் கவுண்டபிள். சோ இது கரெக்ட். அடுத்தது what about this one? லாஸ்ட் ரிசல்ட் பார்த்த மாதிரி AJ with the finite set. அதேதான் கொடுத்திருக்கான். இது வந்து கவுண்டபிள் வரணும், ஆனா அன்கவுண்டபிள் இருக்கு. இது infinite product known infinite product of more than 2 elements. 2 elements செட்டுக்கே நமக்கு அன்கவுண்டபிள் வந்துருச்சு. So infinite product of more than 2 elements set. அப்ப இது வந்து uncountable. So இது வந்து union of countable set countable வரும், uncountable. ஆக்சுவலா இது நெட் क्वेश्चन, அதனால உங்களுக்கு 2 ஆன்சர் கரெக்ட்டா இருக்கு. சரிங்களா? இதுல வந்து क्वेश्चनல அட்லீஸ்ட் 2 டிஸ்டிங்க்ட் எலிமெண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க இல்லீங்களா சார்? ஆமா, அது எப்படி சார் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. மோர் தென் 2 எலிமெண்ட், அவ்வளவுதான். நீங்க 0 1 இருக்கிற இடத்துல 3 4 2 3 எடுத்துட்டு போலாம், அவ்வளவுதான். 2 3 ஃபைனைட் செட்ங்கிறது தெளிவா கொடுத்துட்டான். ஓகே சார், அப்ப கவுண்டபிள் மட்டும் தானே வரும், எப்படி அன்கவுண்டபிள் கீழ உள்ள ஆப்ஷனும் கரெக்ட்னு சொல்றீங்க எப்படி சார்? நம்ம தான் பார்த்தோமே, 2 எலிமெண்ட் இருந்தாலே ஃபைனைட் ப்ராடக்ட் வந்து அன்கவுண்டபிள்னு. இங்கதான் 2க்கு மேலேயே இருக்கு. போன ரிசல்ட் பார்த்தோமே, x power omega is uncountable result. x power omega இதுக்கு வந்து மீனிங் வந்து the infinite product. ஆக்சுவலா அதுல கொடுத்துக்க நோட்டேஷன் எழுதணும்னா j equal to 1 to infinity xj where xj equal to 0,1. இதுதான் இதோட மீனிங். இது வந்து அன்கவுண்டபிள், நமக்கு ரிசல்ட்டே இருக்குது. சரியா? 2 எலிமெண்ட் இருந்தாலே ப்ராடக்ட் எடுத்தா அன்கவுண்டபிள் தான். இன்ஃபைனைட் கவுண்டபிள் ப்ராடக்ட், தட் மீன்ஸ் அந்த இன்ஃபைனைட் ப்ராடக்ட் எடுத்தா. அங்க நமக்கு தான் 2க்கு மேலேயே இருக்குதுங்களா? எனி டவுட்ஸ் மேம்? 2க்கே நமக்கு இன்ஃபைனைட் அன்கவுண்டபிள் ஆகும் போச்சுல, 2க்கு மேல இருந்தா இன்னும் நிறைய எலிமெண்ட் தானே இருக்க முடியும். கரெக்ட்டுங்களா? எனி டவுட்ஸ் மேம்? நோ சார். ஓகே, ஸோ இன்னும் 2 3 ரிசல்ட்ஸ் இருக்குது. அநேகமா டைம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். முடிச்சிடலாங்களா இல்ல நாளைக்கு பார்க்கலாங்களா? யுவர் சாய்ஸ். நீங்க தான் சொல்லணும். டைம் ஆயிடுச்சு, 8:30 ஆயிடுச்சு. சரிங்க மேம், நம்ம நாளைக்கு இந்த மீதி இருக்கிறதும் இதுல ஒரு 2 3 கொஸ்டின் இருக்குது, அதையும் சேர்த்துட்டு நாளைக்கு. படம் மேம், क्वेश्चंस நிறைய இருக்கா சார்? இல்ல கம்மியா இருந்தா क्वेश्चंस பாத்து 1.5 hours பாக்குறது ரொம்ப இதா இருக்கு சார். கம்மியான இத பாக்குறோம், கவர் பண்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஓ, கவர் பண்ற மாதிரி क्वेश्चंस இதுக்கு அப்புறம் இருக்கிறதெல்லாம் சிம்பிள்ஸ் தான் மேம். ஆக்சுவலா இது ஓகே, இந்த ரிசல்ட்ஸ் இது முடியற மட்டும் பார்த்தலாம். நம்ம இண்டக்ஷன் நாளைக்கு பார்த்துக்கலாம். ஓகே ஓகேங்களா? ஸோ இதுல ஒரு கான்செப்ட் இருக்கு. A set having bijection with its proper subset will implies it is an infinite set. ஒரு செட்டுக்கும் அதோட சப்செட்டுக்கும் பைஜெக்ஷன் இருக்குன்னா அது கண்டிப்பா இன்ஃபைனைட் செட்டா தான் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? நேச்சுரல் நம்பர்ஸ்.
நேச்சுரல் நம்பர்ஸும் நேச்சுரல் நம்பர்ஸ்க்கே மேட்ச் ஆகும்போது கூட அது அதோட ப்ராப்பர் ப்ராப்பர் சப்செட். ஓகே, ஹோல் நம்பரும் நேச்சுரல் நம்பரும் எடுத்துக்கலாம், இல்லனா ஹோல் நம்பரும் நேச்சுரல் நம்பரும் எடுத்துக்கலாம் நீங்க. ஸோ ஜஸ்ட் 0 to 1, 1 வந்து 2க்கு, 2 வந்து 3க்கு, இந்த மாதிரி மேப் பண்ணிங்கன்னா இது ஒரு பைஜெக்ஷனா இருக்கும். சரிங்களா? ஸோ ஒரு செட்டுக்கும் அதோட ப்ராப்பர் சப்செட்டும் பைஜெக்ஷன் பாசிபிள் வந்து ஒன்லி இன் இன்ஃபைனைட். ஃபைனைட்ல உங்களுக்கு என்னைக்குமே பாசிபிள் ஆகாது. ஓகேங்களா? ஸோ பைஜெக்ஷனோட ப்ராப்பர்ட்டியே உங்களுக்கு ஃபைனைட் செட்ல என்ன இருக்கும்? டொமைன் அண்ட் கோடொமைன் will have the same number of elements, ரைட்டா? எஸ் சார், டொமைன் கோடொமைன் சேம் நம்பர் ஆஃப் எலிமெண்ட். ஸோ பைஜெக்ஷனோட ப்ராப்பர்ட்டி என்னன்னா டொமைன் அண்ட் கோடொமைன் will have the same number of elements only if both are finite. இன்ஃபைனைட்ல அந்த ப்ராப்பர்ட்டி ஹோல்ட் ஆகாது. கிளியருங்களா? எஸ் சார். ஓகேவா? ஸோ ஒருவேளை ஒரு செட்டுக்கும் அதோட சப்செட்டுக்கும் ப்ராப்பர் சப்செட்டுக்கும் பைஜெக்ஷன் இல்லைன்னா அது வந்து என்னது ஃபைனைட் செட். ஃபைனைட் செட் won't have the bijection with any of its proper subsets. அதுக்கு ரீசன் வந்து ரெண்டுமே சேம் நம்பர் ஆஃப் எலிமெண்ட் இருக்கணும், அதனால. சரிங்களா? ஓகே, அடுத்த ஒரு கொஸ்டின். A set and its power set cannot have the same cardinality. ஓகேங்களா? ஒரு செட்டுக்கும் அதோட பவர் செட்டுக்கும் எப்பவுமே சேம் நம்பர் ஆஃப் கார்டினாலிட்டி இருக்காது. அது ஃபைனைட்டா இருந்தாலும் சரி, இன்ஃபைனைட்டா இருந்தாலும் சரி. சரிங்களா? ஸோ ஆக்சுவலா இதுவுமே நெட் கொஸ்டின் தான் நினைக்கிறேன். இது உங்களுக்கு பெருசா யூஸ் ஆகாது. we need to know what is cardinality. Okay, we can proceed on this. ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு சார் சென்ட் பண்ண கொஸ்டின்ஸ், சாரி செட் ஆஃப் கொஸ்டின்ஸ்ல இருந்த கொஸ்டின்ஸ். சரிங்களா? ஸோ செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர் இஸ் அன்கவுண்டபிள். சரிங்களா? செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர் இஸ் அன்கவுண்டபிள். செட் ஆஃப் ஆல் ரேஷனல் நம்பர் இஸ் கவுண்டபிள். கரெக்டான வார்த்தை சூஸ் பண்ணணும். இதுலதான் நீங்க தப்பு பண்ணக்கூடாது. கவுண்டபிள். ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஆக்சுவலா இது வந்து உங்களுக்கு கவுண்டபிளாவும் இருக்கலாம், கவுண்டபிள் இன்ஃபைனைட்டாவும் இருக்கலாம். சோ அந்த மாதிரி டைம்ல நீங்க என்ன பண்ணணும்னா எது மோர் சூட்டபிளோ அதை தான் நீங்க சூஸ் பண்ணணும். சோ இதுல மோர் சூட்டபிள் எது? கவுண்டபிள் தான் சார். ஏன்னா கவுண்டபிள் இன்ஃபைனைட்டா இருந்தாலும் கவுண்டபிள் வந்துரும். புரியலைங்க மேம். சரி, இப்ப கவுண்டபிள்னா ஃபைனைட் அண்ட் கவுண்டபிள் இன்ஃபைனைட் ரெண்டும் சேர்ந்தது தான். சோ கவுண்டபிள்ங்கிறது தானே சூட்டபிளா இருக்கும். இல்லையே, ஆனா இது வந்து ரேஷனல் நம்பர் உங்களுக்கு வந்து இன்ஃபைனைட் தானே, ஃபைனைட் கிடையாது. புரிஞ்சுதுங்களா? சார் வாய்ஸ் கேட்கல சார். கேக்குதுங்களா? எஸ் சார். இப்ப கேக்குதுங்களா? கேக்குது சார், சொல்லுங்க. எஸ் சார். நீங்க வந்து கவுண்டபிள்ங்கிறது ரெண்டு வெரைட்டி இருக்குது, ஃபைனைட்டும் இருக்குது, இன்ஃபைனைட் இருக்குது. ரெண்டும் சேர்த்த ஜெனரல் வேர்ட் தான் கவுண்டபிள். ஆனா ரேஷனல் நம்பர் உங்களுக்கு q is countable அப்படிதானே சார்? q கவுண்டபிள் தான் மேம். ஆனா அது வந்து இன்ஃபைனைட் டேர்ம்ஸ் இருக்குது. எஸ் சார். சோ இங்க சூட்டபிள் வேர்ட் வந்து கவுண்டபிளி இன்ஃபைனைட், நாட் கவுண்டபிள். ஓகேங்களா? ஸ்டில் டவுட் இருக்குங்களா? நோ சார். கிளியரா நீங்க சார், ஆனா அந்த ரிசல்ட்னால எங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஒண்ணு இல்லைங்க மேம், நீங்க ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க. கவுண்டபிள்ல ரெண்டு கேசஸ் இருக்கு, கவுண்டபிளி ஃபைனைட், கவுண்டபிளி இன்ஃபைனைட். உங்களுக்கு இதுல கொடுத்திருக்கிறது என்ன? கவுண்டபிள் இன்ஃபைனைட். கவுண்டபிளி இன்ஃபைனைட். கிளியருங்களா? கொடுத்திருக்க செட் வந்து கவுண்டபிளி இன்ஃபைனைட். ஸோ அதுதான் மோர் ப்ராப்பர் ஒன். சரிங்களா? அதுதான் சூட்டபிள் ஒன். கவுண்டபிள்ங்கிறது அதோட ஒரு ஜஸ்ட் ஜென்ரலைஸ்டு வெர்ஷன், அவ்வளவுதான். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் இருந்தா எது மோர் சூட்டபிள் ஆகுதோ அதை தான் யூஸ் பண்ணணும். சரிங்களா? இது கவுண்டபிள் தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா மோர் சூட்டபிள் வந்து இது கவுண்டபிளி இன்ஃபைனைட் அப்படிங்கிறது தான் மோர் சூட்டபிள். ஓகேங்களா? ஓகே. ஸோ கவுண்டபிள் ரெண்டு கேஸ் இருக்கு, ஃபைனைட் இருக்கு, இன்ஃபைனைட் இருக்கு. ஆனா இது நமக்கு தெளிவா தெரியுது இது இன்ஃபைனைட்னு. ஸோ நீங்க கவுண்டபிளி இன்ஃபைனைட்ங்கிறது தான் யூஸ் பண்ணணும். அல்லது எனுமரபிள்னு ஒரு கான்செப்ட் இருக்கலாம், எனுமரபிள்னு இருந்தாலும் அதையும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? எனுமரபிள் மீன்ஸ் கவுண்டபிளி இன்ஃபைனைட். ஓகேவா? ஸோ the interval 0, 1 is
க்ளோஸ் Uncountable. இன்டர்வல் சிறக்க ஒன்று அன்கவுண்டபிள். அன்கவுண்டபிள். இது ஒரு ரொம்ப ஸ்டாண்டர்டான ரிசல்ட். எந்த ஒரு இன்டர்வலா இருந்தாலும் நாட் ஓன்லி 0,1 எந்த இன்டர்வலா இருந்தாலுமே அது அன்கவுண்டபிள் தான். சரிங்களா? 0.1, 0.11 இது கவுண்டபிளா அன்கவுண்டபிளா? Uncountable. அன்கவுண்டபிள். சைஸ் சின்னதா இருக்குன்னு நினைச்சிட்டு நீங்க கவுண்டபிள்னு போட்டுறக்கூடாது. எந்த இன்டர்வலா இருந்தாலும் சரி, எவ்வளவு சின்னதா இருந்தாலும் சரி, அது வந்து அன்கவுண்டபிள். ஓகேங்களா மேம்? சரிங்களா? ஈவன் 0.0001, 0.00010009 இது கவுண்டபிளா அன்கவுண்டபிளா? அன்கவுண்டபிள். அன்கவுண்டபிள். அன்கவுண்டபிள் தான். அதுல டவுட்டே இருக்கக்கூடாது. இன்டர்வலா வந்துருச்சுனாலே அது அன்கவுண்டபிள் தான். ஓகேங்களா? எஸ் சார். ஓகே. So set of all rational number, again the same question. கவுண்டபிள். Set of all irrational number. அன்கவுண்டபிள். Uncountable. Which of the following statement is not true? Every subset of countable set is countable. The set of not true. Correct, The set தப்பா? of all real numbers is Option B countable. is uncountable. Set of all real number is countable. uncountable னு வரணும். Countable Uncountable. தப்பு அப்போ. option Set of all rational number is countable. Correct. The collection of sequences whose stamps 0 and Collection of sequence whose stamps 0 and 1 is uncountable. countable. uncountable. Uncountable. So இததான் நம்ம கடைசியா பார்த்த தியரம். பாத்துங்க அந்த தியரத்தை வச்சு எத்தனை क्वेश्चन வந்துருச்சுன்னு. அந்த தியரத்துல என்ன பார்த்தோம்? x ஒமேகா அன்கவுண்டபிள். கரெக்ட்டுங்களா? ஆக்சுவலா Yes. இதுவுமே அதுதான். 0 1 0 0 இந்த மாதிரி தான் இந்த x ஒமேகாவோட எலிமெண்ட் இருக்கும். சீக்வென்சஸ் தான். அதே இதை எப்படி ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க பாருங்க. சோ இது வந்து என்னது? The collection of sequence whose stamps 0 and 1 is uncountable. So இது கவுண்டபிள்ங்கிறது தப்பு. So ரெண்டு ஆன்சர் D and D. ஐயோ, இதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. கொஸ்டின் அப்படிதான் இருந்தது. இதுல கூட அப்படிதான் வரும். B and C, A and A, C அப்படிலாம் வரும்ல. வருங்களா? அது எனக்கு தெரியாது. நான் எதிர்பார்க்கல. ஓகே ஃபைன். ஸோ வாட் எவர் இட், நமக்கு தேவை ஆன்சர், அவ்வளவுதான். சரிங்களா? உங்களுக்கு இப்போ அந்த கவுண்டபிள் அன்கவுண்டபிள் கிளாரிட்டி இருக்குங்களா? Yes sir. சொல்லுங்க Yes. மேம். ஓகே, இது கவுண்டபிளா அன்கவுண்டபிளா? Count. Cartesian product. Cartesian product of integers z and z. Uncountable. அன்கவுண்டபிள் எப்படி சொல்றீங்க? Cartesian productல infinite set வந்து uncountable. இல்லையே. Finite number of product set தானே சார் countable. Finite number of set, not element in the set. இதை எழுதுனீங்கன்னா அந்த மெத்தடாலஜி எழுதிங்கன்னா i equal to 1 to 2 a, சாரி a1 எடுத்து ai ன்னு எழுதிக்கலாம். ஸோ ai equal to z இப்படிதான் எழுதுவீங்க. ஸோ இதுல zங்கிறது கவுண்டபிள் செட்டு. எத்தனை திருப்பு ப்ராடக்ட் பண்றீங்க? செட்டுங்கிறது ஒரு கவுண்டபிள் செட், கரெக்ட்டுங்களா? how many times you are producting it? எத்தனை திருப்பு அதை ப்ராடக்ட் பண்றீங்க? 1 time. 2 times. 2 திருப்பு இருக்குது அது உள்ள. ப்ராடக்ட் ஒரு திருப்பு தான் பண்றோம், ஆனா 2 டைம் அந்த z இருக்கு, கரெக்ட்டுங்களா? Yes sir. So it is a finite product of countable sets. இப்போ சொல்லுங்க. Countable. Countable. z ஒரு 10 திருப்பு போட்டிருந்தாலும் அது கவுண்டபிள் தான். ஏன்னா எத்தனை டைம் ப்ராடக்ட் பண்றோங்கிறது தான் இங்க முக்கியம். சரிங்களா? 1 2 3 4 5 6 இதை எழுதுனீங்கன்னா i equal to 1 to 6 ai or ai is equal to z. ஸோ ஏஐங்கிறது கவுண்டபிள் செட், z எல்லாம் கவுண்டபிள். எத்தனை திருப்பு ப்ராடக்ட் பண்றேன் நான் அதை? 6 times. 6 times. So, Finite number. finite product of countable set. countable is countable. Finite product of countable set is countable again.
ஓகேங்களா? இதுக்கப்புறம் ஏதாவது கன்ஃபியூஷன் வருமா? இல்ல சார். ஓகே. ஸோ அநேகமா முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா யூ கேன் ரைஸ். நோ சார். சரி. ஆக்சுவலா நீங்க இதை என்ன பண்ணணும், நாளைக்கு நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்போதுல உங்ககிட்ட இருக்கிற கொஸ்டின்ஸ் அதுல எடுத்து நீங்க இது பேசிஸா அந்த கவுண்டபிள் அன்கவுண்டபிள் ரிலேபிளா ஏதாவது கொஸ்டின் இருக்கான்னு பாருங்க. அதை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நாளைக்கு கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் அதை கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுத்தது போகலாம். சரிங்களா? ஓகே சார். ஓகே சரிங்களா? சார் ஸோ சொல்லுங்க ப்ளீஸ். டோபாலஜிக்கு கொஞ்சம் சிலபஸ் வந்து கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா சார் குரூப்ல? நான் சார்ட்ட சொல்லி ஷேர் பண்ண சொல்றேன். ஓகேங்க சார். தேங்க்யூ சார். ஏன்னா நான் இந்த பழைய சிலபஸும் இதுவும் கொஞ்சம் கம்பேர் பண்ணா என்ன இருக்குன்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் சார். ஓ அப்படிங்களா? நான் ஜஸ்ட் ஆக்சுவலி பழைய டோபாலஜிக்கு என்ன சிலபஸ்ல டோபாலஜி இல்ல சார், இப்பதான் சார் அதை இன்க்ளூட் அதான் சார் பண்ணிருக்காங்க. ஆட் ஆயிருக்கு. பழைய சிலபஸ்ல டோபாலஜியே கிடையாது, டோபாலஜி யூனிட்டே கிடையாது. அப்படிங்களா? ஆக்சுவலா நீங்க நெட் அதை பத்தி யோசிக்க சிலபஸ் தான் வேண்டியது. டோபாலஜி. இந்த இயர் தான் ஆட் ஆயிருக்கு. டோபாலஜி படிச்சீங்கன்னா நீங்க எல்லா அனாலிசிஸ் சப்ஜெக்ட்டுமே ஓரளவுக்கு கிளியர் பண்ண முடியும். அதுதான் டோபாலஜியோட பெனிஃபிட். ரியல் அனாலிசிஸ், காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ், ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ் இதெல்லாம் ஒரு 20-25% வரைக்குமே உங்களுக்கு டோபாலஜி வச்சே நீங்க ஆன்சர் பண்ண முடியும். அதுல நான் நெட் அப்படிதான் பாஸ் பண்ணேன். ஜஸ்ட் டோபாலஜி அண்ட் அல்ஜிப்ரா ரெண்டையும் வச்சு தான் நான் பாஸ் பண்ணேன். அதனால டோபாலஜி உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லான ஒன்று தான். எல்லா இடத்துக்குமே உங்களுக்கு யூஸ் ஆகக்கூடியது. ஓகேங்களா? ஓகே சார். நீங்க எந்த அளவுக்கு இதுல ப்ராக்டிஸ் பண்றீங்க, ஏன்னா செட் தியரி கொஞ்சம் நல்லா தெரிஞ்சிருந்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும் டோபாலஜி. ஓகேங்களா? அதனால செட் தியரி ரிலேபிளா நம்ம அந்த பார்த்த கான்செப்டை ஓரளவு ரீகால் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கிளாஸ் வாங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் எடுத்துவாங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம டைரக்டா டோபாலஜினா என்னன்னு போயிடலாம். சரிங்களா? அந்த அது பேர் என்ன, இண்டக்ஷனை பார்த்துட்டு நேரா டோபாலஜி டெஃபினிஷன் போயிடலாம். சரிங்களா? ஓகே சார்.